அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜக்காத் என்ற பொருளாதார சட்டம் குறித்து நாம் அறிந்து வருகிறோம். இந்த உரையில் நிறைய பேர் பல சந்தேகங்களை எழுப்புகிறாங்க. அந்த சந்தேகங்களோடு சேர்த்து விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த ஆற்றுகிற உரையில் ஜக்காத்து சம்பந்தமாக மட்டும் இந்த உரையில் எதுவும் சந்தேகம் இருந்தால் அல்லது ஜக்காத் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏதாவது விடுபட்டதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் பொருளாளர் அன்சாரி அவருடைய நம்பருக்கு உங்களுடைய கேள்வி அனுப்பிடுங்க. அன்னன்னைக்கு அதுக்கு என்ன செஞ்சிருவோம், இன்றைக்கி அனுப்புனீங்கன்னா நாளைக்கு அதை சேர்த்துக்குருவோம். அதுக்கு விளக்கத்தில் அவருடைய நம்பர் 9032221162. இன்னொரு தடவை 9032221162. இந்த நம்பருக்கு இந்த ஜக்காத்தில் இன்னென்ன விஷயத்துக்கு விளக்கம் வேணும், நம்ம ஏற்கனவே சொன்னதில் கூடுதல் சந்தேகம் இருக்கலாம். அந்த மாதிரி சிலர் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சந்தேகங்களையும் பார்த்துட்டு நம்ம முறைக்கு போயிடலாம். முதலாவதாக நேற்று இந்த ப்ராவிடெண்ட் ஃபண்டு குறித்து ஒரு செய்தியை நம்ம சொன்னோம். அதை நம்ம எடுக்க முடியாது, வட்டியோடு தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற இருக்குமேயானால் நிர்பந்தம் என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ப்ராவிடெண்ட் ஃபண்டில் பயன்படக்கூடிய ஊழியர்கள் நம்ம அந்த வட்டியை எடுக்காமே நம்ம பணத்தை மட்டும் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம அந்த ப்ராவிடெண்ட் ஃபண்டில் என்ன செய்யலாம், ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்ம பணத்தை மட்டும் நம்ம பணத்தையும் அந்த நிறுவனம் நமக்கு போடுறாங்கல்ல ஒரு 50% அதையும் சேர்த்து 3ஆக பிரித்து கணக்கு தருவாங்க. இது உங்கள்கிட்ட பிடிச்ச பணம், இது நிறுவனம் போட்ட பணம், இது வட்டின்னு 3 காலமாக அவங்க குறித்து தருவாங்க. இது வட்டின்னு அவங்க அதை லிஸ்ட்டு தர்றாங்களோ அதை கழிச்சிட்டு அதை விட்டுட்டு மீதி உள்ள தொகையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், அப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த நிர்பந்தங்கிற பிரச்சனை வராது. வாங்கித்தான் ஆகணுன்றதான் நிர்பந்தம். அந்த ப்ராவிடெண்ட் ஃபண்டு வந்துச்சின்னு சொன்னால் நம்ம போட்ட பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அவன் தர்றான்ல அது நமக்கு தானே வரவு. அவன் நம்முடைய 10 லட்ச ரூபா இருந்து அவன் ஒரு 10 லட்ச ரூபா போட்டான்னு சொன்னால் 20 லட்ச ரூபாயை நமக்கு ப்ராவிடெண்ட் ஃபண்டு இருக்குது என்று சொன்னால் 20 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், சம்பளம் வாங்கும் போதே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவன் தர்ற இந்த கூடுதலான ஒரு 10 லட்சத்துக்கு கொடுக்கணும். கொடுக்காமல் இருந்தால் மொத்தத்துக்கும் 20 லட்சத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபண்டை எடுக்கும்போது எப்போ நம்ம எடுக்கிறோமோ அப்போ ஜக்காத்து கொடுத்துடணும். இது நேற்று உள்ளதில் ஒரு கூடுதல் தகவல். அடுத்து நேற்று உள்ளதுலேயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு சந்தேகம் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. வாரிசு முறையில் நம்ம கிடைக்கிற சொத்துக்கு ஜக்காத்து இருக்குது என்று நம்ம சொன்னோம். எதன் அடிப்படையில் சொன்னோம் என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு சொத்து வரும்போது ஜக்காத்து கொடுக்கறது கடமை. எதை வச்சு இதை சொல்கிறோம்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு ஏதாவது சொத்து கிடைத்தால் அது அன்பளிப்பாக கிடைக்கலாம், பரிசாக கிடைக்கலாம், வாரிசாக கிடைக்கலாம். எந்த வகையிலையாவது ஒரு மனிதனுக்கு அந்த சொத்து கிடைக்கும் என்று சொன்னால் அவன் அதுக்காக என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ தகப்பன்கிட்டேருந்து அன்பளிப்பாக கிடைத்தால் கூட அது கொடுத்துடணும். தகப்பனாரை என்ன செய்கிறார், அன்பளிப்பாக மகனுக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் தகப்பனார் ஜக்காத்து கொடுத்து இருந்தாலும் இந்த மகன் இப்போ அந்த சொத்துக்கு உரிமையாளர் ஆகிற காரணத்தினால அவரும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒரு பெரிய சொத்தாக இருக்குன்னு வைங்க, தந்தையிடமிருந்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு ஒருத்தர் கிடைக்கிறது. அவருடைய சம்பாத்தியத்திலேருந்து கொடுக்க முடியாது. திடீர்னு ஒரு 2 கோடி ரூபா அவருக்கு சொத்து வருகிறது. ஆனால் அவர் உழைப்பாளியாக ஒரு வேலை ஊழியராக ஒரு 10-15 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவராக இல்லை சின்ன கடை பெட்டி கடை வைத்திருப்பவராக இருப்பார். அவருடைய அந்த வருமானத்திலிருந்து இந்த அவ்வளோ பெரிய 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, சாத்தியப்படாமல் இருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஜக்காத்தை அவர் கணக்கு பண்ணி சிறிதாக கூட என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளலாம். கொடுத்துற அந்த கடமை அவர் மீது இருந்து கொண்டே இருக்கும். ஏழாட்டி என்ன செய்கிறது, ஏழாதவருக்கு மார்க்கத்தில் ஒரு சலுகை நோன்பே இருக்குது. நோன்பு வைக்க முடியலைன்னா இன்னொரு நாளைக்கு வச்சுக்க நல்லா சொல்கிறான். அதுவும் முடியலைன்னா அவங்களுக்கு நோன்பே இல்லை. ரொம்ப தள்ளாத வயசாக இருந்தாங்கன்னா அது மாதிரி தான் மார்க்கத்தினுடைய கடமைகள் என்பது. இவனுக்கு கொடுக்கவே முடியாமல் அப்படி மூத்தா போயிட்டால் நல்ல கேள்வி கேட்க மாட்டான். கொடுக்குற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு அவன் சிறிதாக கூட கொடுக்கலாம் என்று சொல்லி இருந்தோம்ல. அதில் ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால்,
இன்றைக்கி அந்த சொத்து 2 கோடி ரூபா, இன்றைக்கி தான் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். 2 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு கணக்கை போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்னா அந்த சொத்துடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். நம்ம 2 கோடி ரூபாய்க்கு உள்ள ஜக்காத்தை தான் எடுத்து வச்சுருப்போம், கொடுத்து முடியலை, 3 கோடி ரூபாயாக போயிடும் அது இன்னொரு 1 வருஷத்தில். ஆனால் இன்னும் ஜக்காத்தை நம்ம கொடுத்து முடியலை, அப்படின்னா 3 கோடி இப்போ ஆகிடுச்சே. அப்போ 3 கோடிக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, மதிப்பு ஏறி இடத்துல நம்ம அன்னைக்கே கொடுத்துட்டோம்னா பஞ்சாயத்தில் 2 கோடி ரூபாய்க்கு உரிய ஜக்காத்தை அன்றைய தினமே ஒரே நாளில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது முடிஞ்சு வச்சு கதை. ஆனால் நீங்கள் 2 கோடி ரூபான்னு ஒரு சொத்துக்கு மதிப்பு போடுறீங்க, இந்த ரூபாய்க்கு நம்ம ஜக்காத்து கொடுப்போன்னு ஒரு டைரி போட்டு ஜக்காத்து 2 கோடி ரூபாய்க்கு இவ்வளோ ரூபா நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வைத்து கொடுக்க கழிச்சிக்கிறலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வரலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி வந்தாரையானால் 3 கோடியாக 4 கோடியாக அந்த சொத்து மாறிக்கிருச்சுன்னா, ஏன்னா அந்த கடனை கொடுத்து முடிக்க ரொம்ப டைம் எடுக்கும். சிறிதாக தானே கொடுக்குறாரு. சிறிதாக கொடுக்கும்போது என்ன செய்யும், 2 கோடிங்கிறது 5 கோடி ரூபா கூட ஆயிரும், 4 கோடி ரூபாயை கூட அந்த மதிப்பு ஏறிக்கணும். இப்போ 4 கோடிக்கில் ஒரு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அதில் வருகிறது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம யாராலையும் விடுபட முடியாத ஒரு பொருளாதார சிக்கலின் காரணமாக இது ஏற்படுகிறது. நீங்கள் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துட்டீங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? கடன் ஒரு 10 லட்ச ரூபா ஒரு ஆள் கடன் கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு 2 வருஷம் கழித்து அவர்கிட்ட திருப்பி வாங்குறீங்க. அந்த 10 லட்ச ரூபாயுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? நீங்கள் ஏற்கனவே கொடுத்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 2 பவுன் நகை வாங்கலான்னு வச்சுக்கிடுவோம். நிபந்தனை தரக்கூடிய 10 லட்ச ரூபாய்க்கு 1 பவுன் தான் வாங்க முடியும். ஏன்னா அந்த பணத்துடைய மதிப்பு இறங்கிக்கிட்டே போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா கொடுத்த 10 லட்சம் தான் வாங்கிக்கிடுவோம். அதில் முன்ன வந்தால் கூட நம்ம எல்லோரும் பொருந்தி கொள்ளக்கூடிய அதுதான் வழி இல்லை. அந்த விலை ஏறினா கூட நம்ம என்றைக்கு தீர்மானிக்கிறோமோ, இன்றைக்கி தான் கொடுக்க முடிவு பண்ணிங்களா, இன்றைக்கி உள்ள கணக்கு போட்டு நிர்ணயித்து நீயத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த தொகையை கொடுத்தா போதும். அப்படி தான் கடனுக்கெல்லாம் செய்கிறோம். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டோம்னு சொன்னால் 1 கோடி ரூபா கடன் வாங்கிட்டோம்னு சொன்னால் நீ என்ன செய்கிறீங்க, அந்த 1 கோடி ரூபாயை தான் கொடுப்பீங்க 2 வருஷம் கழிச்சு. ஆனால் நீங்கள் வாங்கின 1 கோடி ரூபாயுடைய மதிப்பு வேறு, நீங்கள் திருப்பி அவனுக்கு கொடுக்குற 1 கோடி ரூபாயுடைய மதிப்பு அதில் பாதி கூட இருக்காது. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ பொருள் வாங்க முடியுமோ அவ்வளோ பொருளை இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கல்ல 2 வருஷம் கழித்து, அந்த 1 கோடி ரூபாய்க்கு வாங்க இயலாது. ஏன்னா மதிப்பு இறங்கிக்கிட்டே தான் போகுது. பொருளாதாரத்தில் இந்திய ரூபாயுடைய மதிப்பை பொறுத்த வரைக்கும் இறங்கிக்கிட்டே தான் போகுது. அப்போ இறங்கிக்கிட்டே போகும் பொழுது அப்போ நம்ம கடனுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் என்று கேட்டால் வாங்கினதை கொடுத்துரும். மதிப்பு ஏறுவதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. மதிப்பு ஏறுறதை பற்றி என்ன செய்கிறோம், 10 லட்ச ரூபா தான், அந்த 10 லட்ச ரூபா நம்பர் தான், 10 லட்ச ரூபா வாங்கினா இந்த 10 லட்ச ரூபா அப்படின்னு கொடுத்துருவோம். ஆனால் உண்மையில் அவனுக்கு லாஸ். அது உண்மையில் பார்த்திங்கன்னா என்னது, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி தான் பொருளாதாரம் அமைக்கப்பட்டு இருக்குது. நிர்வாக சீர்கேடினால், நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால அந்த மாதிரி தான் பொருளாதாரமே அமைந்திருக்கிறது. அப்போ நம்ம கொடுக்குறத அவனும் பொருந்தி கொள்கிறான். நம்ம கொடுத்த 10 லட்ச ரூபாயோட மதிப்பு வேறு, இவன் தர்ற 10 லட்ச ரூபாயோட மதிப்பு வேறுன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சால் கூட நீ 10 லட்ச ரூபா இன்றைக்கி மதிப்புக்கு தாண்டி யாரும் கேட்குறோமா? அப்படி கேட்க மாட்டோம். 10 லட்ச ரூபான்னா 10 லட்ச ரூபா இருந்தால் இருக்குது, அவ்வளோதான் வாங்கிக்கிறோம். அப்போ அதில் செய்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா, அந்த வீடுகளாக இருந்தால் கூட, சொத்தாக இருந்தால் கூட இன்றைக்கி முடிவு எடுக்கல, இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு ரேட்டை போட்டு முடிவு எடுத்து டைரி போட்டுருங்க. இதுக்கு பிறகு ஏறினாலும் இறங்கினாலும் 2 கோடி ரூபாயோடைய மதிப்பு 1 கோடி ரூபாய் ஆனாலும் சரி, என்றைக்கு நம்ம கொடுப்பதாக முடிவு செய்கிறோமோ அன்றைக்கி என்ன செய்ய, கொடுத்ததாக கடனாக ஏறக்குறைய நீங்கள் கடன் வாங்கின மாதிரி, கடனாக வாங்கின மாதிரியும் அதை திருப்பி கொடுக்குற மாதிரி, அல்லாட்ட கடன் வாங்குற மாதிரி, அப்போ கடனாக வாங்கின மாதிரி அதை திருப்பி கொடுக்குற மாதிரி அடிப்படையில் அந்த விலை ஏறுவதை பற்றி கவனிக்காமல் இருக்க தான் சாத்தியம் இருக்குது. நமக்கு விலை ஏறுவதையும் கவனித்து கொடுக்குறதுக்கு சாத்தியம் இருந்தால் செய்யலாம். அப்படி இல்லை. நம்ம நாட்டுடைய அமைப்பு, உலக அமைப்பு அந்த மாதிரி இல்லாத காரணத்தினால அந்த சக்திக்கு உட்பட்டு இதான் செய்ய முடியும். இப்படி தான் கடனுக்கு செய்கிறோம். இப்போ கடனாக அதுவும் நம்மோட அறிவுரைகள் மக்களுக்கு சொல்கிறோம். கடனாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் நகையின் மதிப்பில் கடன் கொடுங்க. ஒரு ஆள் கடன் கொடுக்குறீங்கன்னா 10 லட்ச ரூபாயை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் திருப்பி தரும்போது அது 10 லட்ச ரூபாயே இருக்காது. 10 லட்ச ரூபா நம்பர் தான் 10 லட்சமாக இருக்கும். அதனுடைய வேல்யூ 10 லட்சத்துடைய வேல்யூ இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், இன்றைக்கி 10 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்களா, இன்றைக்கி எத்தனை பவுன் வாங்கலாம், 10 லட்சத்துக்கு எவ்வளோ பவுன் வாங்கலாம், இத்தனை கிராம் வாங்கலாம், இத்தனை கிராமுக்குரிய காசை உனக்கு தந்துருக்குறேன், நீ இத்தனை கிராமுக்குள்ள காசை திருப்பி கொடு. அந்த மாதிரி கடன் கொடுக்கலாம். அது சரியான முறையாக இருக்கும். நம்ம கடன்கள் கொடுக்கும் பொழுது கூட நம்ம ரூபாங்கிற பேப்பர் தானே, இது ஏறும் இறங்கும், இதுக்கு ஒரு மதிப்பெலாம் கிடையாது. அப்போ நம்ம ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி 10 பவுன் நகை வாங்கினா அந்த காசை வச்சுருப்பான். ஏன்னா இவன் கேட்குறான்னு கொடுத்துருவான். அவன் திருப்பி தரும்போது அவன் அந்த மகளுக்கு நகை வாங்க முடியாது.
ஏன்னா அந்த 10 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ஏற்கனவே வாங்க நினச்சிருந்தான்ல, திட்டம் போட்டிருந்தான்ல, அந்த நகை வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவன் லாஸ் ஆகுறான். நம்ம லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம கொடுக்கல் வாங்கல இந்த முறையும் கையாளலாம். இந்த இவங்க உண்டாக்குன இந்த பேப்பர் முறையில் விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம யாருக்கு கடன் கொடுத்தாலும் சரி தங்கத்தின் அடிப்படையில் எத்தனை கிராம் நகைக்கு உள்ள காசு 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா நான் உனக்கு தரல, இத்தனை கிராம் தங்கத்துக்கு உள்ள காசு உனக்கு தந்திருக்கிறேன், நீ திருப்பி தரும்போது இத்தனை கிராம் தங்கத்துக்கு 12 லட்ச ரூபான்னா நீ 12 லட்ச ரூபா தான். இத்தனை கிராம் தங்கத்துக்கு 5 லட்ச ரூபான்னு குறைஞ்சி 5 லட்ச ரூபாய் கூட கொடு, நான் குறைஞ்சாலும் அதை வாங்கிக்கிறேன், கூடுனாலும் வாங்கிக்கிறோம், கொடுத்ததை கொடு. அந்த மாதிரி நம்ம கடன் கொடுக்கல் வாங்கல் வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு லாஸ் ஆகாது. இந்த கடன் கொடுக்குறவங்களுக்கு கடனை உதவிக்கு கடன் கொடுக்குறான், கடைசியில் நஷ்டப்படுறான். கடனை கொடுத்துவிட்டு 10 லட்ச ரூபா கடனை கொடுத்துவிட்டு திரும்பி வாங்கும்போது இப்போ நம்பர் தான் 10 லட்சம் வாங்குறானே தவிர மதிப்பு கம்மியான ரூபாயை தான் வாங்குகிறான். அப்போ அப்படியான ஒரு நிலை, அதனால் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. கடன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தேவைக்கு இப்போ கேட்டிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தரப்போகிறான், நம்ம கொடுத்த 10 லட்ச ரூபா வேறு, அவன் தரக்கூடிய 10 லட்ச ரூபா வேறையாக இருக்குது, மதிப்பு கம்மியாக இருக்குது, அப்படி நினைத்து தான் கொடுப்பதற்கு என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இது கடன் கொடுப்பதற்கு ஒரு மாதிரி நன்மை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குற லாப நட்ட விஷயம் பார்க்குறது இல்லை, கடன் திருப்பி வர்ற வரைக்கும் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும்னு இருக்குமா, ஹதீஸில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் கடனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கடன் திரும்பி வர்ற வரைக்கும் தர்மம் செய்த டெய்லி அந்த 100 ரூபா 100 ரூபா ஒரு ஆள் கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த 100 ரூபா திரும்பி வர்ற வரைக்கும் டெய்லி 100 ரூபா தர்மம் செஞ்சீங்க. ஒரு 10 லட்ச ரூபா ஒரு கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, 10 லட்ச ரூபா தர்மம் செஞ்சீங்க. அந்த மாதிரியான ஒரு நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த லாப நட்டு கணக்கு பார்க்காம கொடுக்குறோம். யாரெல்லாம் இதை பார்ப்பாங்களோ இதை பார்க்க மாட்டாங்க. கடனுக்கு ஒரு உதவிக்கு தானே தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குது, மறுமைக்கு ஒரு சதக்காவை போயிட்டு போகுது என்கிற வகையில் நம்ம கடன் கொடுக்கணும். இந்த கணக்கு பார்க்கக்கூடாது. ஆனால் ஒருத்தர் கணக்கு பார்த்து கொடுக்க நினச்சிங்கன்னா தங்கத்தின் அடிப்படையில் கொடுத்தா அது சிறந்ததாக இருக்கும். இது ஒரு விஷயமாச்சு. அது சொன்னதில் உள்ள கேள்விகள். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபா வருது, அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுன்னு ஒரு இது நேற்று இதில் சொல்லியிருந்தேன். 10,000 ரூபா நீங்கள் சம்பாதிச்சாருன்னா வாடகை வருதுன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம். 10,000 ரூபா என்பது அது நிசாபில் விட கம்மியாக இருக்குதே. ஜக்காத்துக்கு நிசாபுன்னு ஒன்று சொன்னோம்ல, நிசாபு என்று சொன்னால் அந்த 720 கிராம் வெள்ளியுடைய காசு, ஒரு சுமார் 60,000 ரூபா. வெள்ளியுடைய காசுனா சுமார் 60,000 ரூபா உத்தேசமாக 60,000 ரூபா அளவுக்கு வந்தால் தான் ஜக்காத்து கடமையாகும். 60,000க்கு கீழே உள்ள இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை ஆகாது. அந்த கீழே உள்ள காசு கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னோம்ல. அந்த நிசாபை என்ன விளங்கிக்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு தடவை வந்த வருமாயம் 60,000 ரூபாயாக இருக்குன்னு விளங்கிக்கிறாங்க. எதனால் இந்த கேள்வி வருது, 10,000 ரூபா ஒருத்தன் சம்பாரித்தா ஜக்காத்து கொடுக்க சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்ககிட்ட அந்த 60,000 ரூபா அளவுக்கு இருக்குமாம்மா, வேறு ஜாமாங்க இருக்குமா, இருக்கத்தானே செய்யும். 10,000 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு வீடு உங்களுக்கு இருக்காதா, ஒரு வீடு 60,000 ரூபா பெருமானத்தில் ஒரு குடிசை கூட இருக்காதா, இருக்கும். ஒரு நகை நட்டு கூட உங்கள்கிட்ட இருக்காதா. அப்போ நம்மளுடைய மொத்தத்தையும் சேர்த்து தான் வந்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு தடவை வர்ற வருமானமும் 60,000 அர்த்தம் கிடையாது. ஒரு மாதம் ஒருத்தர் வந்து 50,000 வருமானம் வருது வாங்கிட்டு 50 தானே இருக்குது, எனக்கு நிசாபு வரல, 60 சம்பளம் வாங்க கொடுப்பேன்னு சொல்ல இயலாது. இவர் 50 வாங்கினா கூட இவர்கிட்ட வந்து 60,000 ரூபா இருக்குமா இருக்காதா. இத்தனை 60,000த்துக்குரிய ஒரு நகையோ ஒரு வெள்ளி பாத்திரங்களோ அல்லது வேறு சொத்து பத்துக்களோ 60,000த்துக்கு மதிப்புள்ளது இருக்கத்தானே செய்யும். அவருக்கு நிசாபு வந்துருச்சு. அப்போ நிசாபு என்று சொன்னால் அப்பப்போ வரக்கூடிய வருமானம் நிசாபு இல்லை, டோட்டல் நிசாபு என்ன செய்யணும், டோட்டலாக கவனிக்கணும். மொத்தமாக இவர் வந்து இவர்கிட்ட இருக்குமா, 60,000 ரூபா இருக்குதான்னு பார்க்கணும். 60,000 ரூபா இருக்கிற ஒரு ஆள் 10,000 ரூபா மாதமாக சம்பளம் வாங்கினார்னா அது கொடுப்பார். 60,000 ரூபா இருந்தால் என்ன செய்யணும், 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாருல, இந்த 10,000 ஜக்காத்து ஏன் கொடுக்குறாரு, இவர்கிட்ட ஆல்ரெடி நிசாபு இருக்குது, இது நிசாபு இல்லை. இந்த 10,000 வந்து நிசாபுன்னா 60,000 வரணும்ல, அந்த 720 கிராம் வெள்ளியுடைய கணக்கு வரணும்ல, அதுக்கு உள்ளது அந்த 10,000 இல்லாட்டா கூட இவர் 5,000 வாங்கினா கூட அவருக்கு ஏற்கனவே இந்த 60,000 ரூபா அளவுக்கு ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அந்த 5,000த்துக்கு கொடுத்துருந்து ஜக்காத்து கொடுத்துட வேண்டியதான். அப்போ ஜக்காத்து வந்து எதெல்லாம் சம்பாதிக்கிறாரோ அதில் எல்லாம் கொடுத்துடணும். அந்த 10,000 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னது என்ன செஞ்சாங்க, அந்த 10,000 ஒவ்வொரு தடவை உள்ள சம்பாத்தியமும் அது நிசாபளவு இருக்கணும்னு விளங்கிட்டு இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எப்படி விளங்கிட்டு கேட்குறாங்கன்னு கேட்டால், ஒரு தடவை ரூபா வந்துச்சுன்னா இந்த மாதம் எவ்வளோ சம்பளம், 40,000 உனக்கு இல்லை, அடுத்த மாதம் எவ்வளோ சம்பளம், 60,000 கொடு, அப்படி கிடையாது. நீங்கள் 2,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் கொடுக்கணும். எப்போ உங்கள்கிட்ட நிசாபு இருந்தால், உங்கள்கிட்ட நிசாபு இருக்குமானால் அது எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துடணும். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்த ஒரு கேள்வி, இதெல்லாமே அந்த
அந்த உரைக்கு பிறகு வரக்கூடிய கேள்விகள் இது முழுமையடைகிறதா இருந்தால் அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்தால் தான் முழுமையடையும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம், அதில் தெளிவு பத்தாமல் இருக்கும், சில விஷயங்கள் நம்ம விட்டுருப்போம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அந்த சொல்கிற விளக்கத்தின் மூலமாகத்தான் அது பூரணமாகும். அந்த வகையில் ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். என்னென்னு கேட்டால், ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு கணவராக இருக்கிறார், ஒரு சொத்து வாங்குகிறார். அவர் சொத்து வாங்குறது அவருடைய அந்த ஜக்காத்து கொடுத்த காசில், ஜக்காத்து கொடுத்து சம்பாரித்து வச்சுக்கிற காசில் இருந்து என்ன செய்கிறாரு, ஒரு சொத்தை வாங்குகிறார். அப்படி வாங்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், சில உலகத்தினுடைய சில நிர்வாக காரணங்களுக்காக, இந்த ஐடி வருமான வரி இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்காக வேண்டி அந்த சொத்தை மனைவி பேரில் எழுதுகிறார். அவர் அது கேள்வி என்ன கேட்குறாருன்னா, நான் ஒரு சொத்து வாங்கிடுறேன், என் காசில் தான் வாங்குகிறேன், நான் சம்பாரித்து ஜக்காத்து கொடுத்த காசில் தான் வாங்குகிறேன், சம்பாரித்த காசு, அந்த காசுக்கு நான் இணைஞ்சிருக்கிறேன், ஜக்காத்தும் கொடுத்துட்டேன். அந்த சொத்துக்கு நான் அந்த ரூபாய்க்கு நான் ஒரு சொத்தை, 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினேன்னு சொன்னால் அதுக்கு நான் ஜக்காத்து கொடுக்க வேணாம். ஏன்னா ஜக்காத்து கொடுத்த காசு தான் நான் வாங்கியிருக்கிறேன். அந்த சொத்தை வாங்கினதே ஜக்காத்து கொடுக்கப்பட்ட காசை வைத்து தான் நான் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு நான் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இவர் மனைவிக்கு இப்போ எழுதிட்டாருன்னு வேறு ஆளுக்கு போகுது. எதிராக கேள்வி கேட்குறாருன்னு கேட்டால், நான் சில விஷயத்துக்காக வேண்டி, நிர்வாக விஷயத்துக்காக வேண்டி நான் மனைவி பேரில் அந்த சொத்தை எழுதிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து மனைவிக்கு உரியதாக ஆகுது, இவருடையதாக இல்லை. இன்னொரு ஆளுக்கு உரிமையாகும்போது அவர் கொடுத்தானே ஆகணும். மனைவி பேரில் எழுதிட்டோம், ஆனால் அது ஃபார்மாலிட்டி தான் எழுதணுங்கிறார் கேள்வி கேட்டவர். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எழுதிட்டேன், எனக்கு உள்ள சொத்து தான் அது, இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்காக நினைஞ்சிக்கிட்டோம், உங்கள் பேரில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி, சில வரி விலக்குகள்லாம் கிடைக்கும், அந்த உலகத்தில் வரி சலுகைகள்லாம் கிடைக்கிறதா இருந்தால் இவர் மேலே நிறைய இருக்கும் போல இருக்குது, அவங்க பேரில் ஒன்று எழுதிக்கிட்டோம்னா என்ன செய்யும், சில சலுகை கிடைக்கும். ஏதோ ஒரு காரணம், பல காரணம் இருக்கலாம். அந்த மாதிரி காரணத்துக்காக வேண்டி மனைவி பேரில் எழுதிட்டாருன்னு சொன்னால், இப்போ மனைவி பேரில் எழுதிட்டாங்கல்ல, மனைவிக்கு உரியது ஆக்கிட்டாங்கல்ல, அப்போ மனைவிக்கு ஜக்காத்து வரத்தானே செய்யும். வாரிசு முறையில் வந்தாலும் ஜக்காத்து வரும். காசு இவருடைய காசை போட்டு வாங்கி மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அப்படி வைங்களேன், அந்த வீட்டை காசை கொடுத்து வாங்கி மனைவியை உரிமையாளர் ஆக்குறார். இப்போ அந்த சொத்துக்கு யார் உரிமையாளர், மனைவி தான் உரிமையாளர். இப்போ கொடுக்கத்தான் வேணும். நீங்கள் உரிமையாளர் ஆக்கிட்டீங்கல்ல, உரிமையாளர் ஆக்கிட்டீங்க, திடீர்னு மூத்தா போயிட்டால் யாருக்கு போய் சேரது, அவங்களுக்கு தானே போய் சேரும். அவங்க நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வாங்கிட்டா சொல்லிக்கிட்டாலும் 2 பேரும் கலந்து சில முடிவுகள் கலந்து தான் எடுப்பாங்க. கணவன் மனைவின்னு இருக்கும்போது இந்த சொத்தை விற்கிறது வாங்குறது என்ன செய்யலாங்கிறத ஒரு கன்சல்ட் பண்ணி தான் செய்வாங்க. அப்படி செய்வதாக இருந்தால் கூட அது திடீரென்று ஒரு விபத்துகள் மற்ற விஷயங்கள் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால், அல்லது மனைவிக்கும் இவருக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டுட்டு, ஆனால் என் பேரில் உள்ள நான் தரமாட்டேன், ஒரு பேச்சுக்கு என் பேரில் உள்ள தரமாட்டேன்டா, அது அவங்களுக்குள்ள தானே என்ன செய்ய முடியும். நீங்கள் நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு தான் எழுதணுண்டா உலகத்தில் ஒத்துக்குருவாங்களா? எந்த இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கூட, ரசூல்லாட்ட போனால் கூட அது பேப்பரை தானே பார்ப்பாங்க. ரசூல் ஆட்சி இருந்தால் கூட இந்த பம்பர்லாம் இருக்குது, எழுதியிருக்கு, உனக்கு உள்ளதான் தான் தீர்ப்பளிக்க முடியும். யாராக இருந்தாலும் அந்த தீர்ப்பு தான் அளிக்க முடியும். அதனால் ஒரு காரணத்துக்கு நம்ம எழுதுனா கூட மனைவி பேருக்குன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அன்பளிப்பா, மனைவி பேருக்கு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வச்சுக்கிட்டாங்க சரி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த மனைவி பேரில் வந்ததுக்காக மனைவி ஜக்காத்து கொடுத்தா வேணும். மனைவிக்காக நீங்கள் விட கொடுக்கலாம், மனைவிக்கு ஜக்காத்து கடமையாயிரும், நீ எங்கேருந்து கொடுக்க போகிற, நானே அதையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கணவர் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு ஜக்காத்து 2 டைம்ஸ் ஆகும். இப்போ இவருடைய காசை கொண்டு வாங்குறாரு, வாங்கிட்டு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இவர் வாங்கினதுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுத்த காசை கொண்டு வாங்கினதுனால அதுக்கு ஜக்காத்து தேவையில்லை. ஆனால் இவங்களுக்கு அன்பளிப்பாளது கிடைக்குது. மனைவிக்கு அந்த சொத்து என்ன செய்கிறது, கணவனிடமிருந்து ஒரு அன்பளிப்பாக கிடைக்கிறது. அன்பளிப்பாக கிடைச்சா என்ன, வாரிசாக கிடைச்சா என்ன, ஒரு சொத்து அந்த மனைவிக்கு சொந்தமாயிடுச்சு. அந்த மனைவிக்கு சொத்து சொந்தமான அந்த மனைவி ஜக்காத்து கொடுக்கணும்ல, அது கொடுக்கணுமா இல்லையான்னு கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா அவர் கொடுக்கணும்னு தான் எனக்கு தெரிகிறது, ஆனாலும் ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு. கொடுக்கணும்னு தெரிகிறது, சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டால் உறுத்தலாக இருக்கும், நமக்கு சங்கடமாக இருக்குது. என்னது, ஃபார்மாலிட்டிக்கு தான் நம்ம செஞ்சுக்கிட்டோம், அதுக்காக நீ கொடுக்க வேண்டியிருக்காடு ஒரு உறுத்தலாக இருக்கும். ஆனால் சட்டம் அதுதான். அடுத்து ஒரு சகோதரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சில சகோதரர்கள் இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லோனில் கார் வாங்குகிறாங்க, வீடு வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறான். நைட்டில் வேலை வாங்குறது பல காரியங்களுக்கு, பல விஷயங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்கெலாம் லோன் தர்றான். அந்த லோன் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு கடன் இருக்கிறது, அதனால் ஜக்காத்து கொடுக்க இயலாது அப்படிங்கிறவங்கள ஒரு லோன் போட்டு காரை வாங்கிக்கிறது, லோன் போட்டு ஒரு வீட்டை வாங்கிக்கிறது. ஆனால் லோன் போட்டு வாங்குறதே கூடுமான்னா அது தனியான விஷயம், மார்க்கத்தில் கூடாது அது. ஏன்னா எல்லா லோனும் வட்டி தான். நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் வாங்கினாலும் சரி, வட்டி இல்லாத எந்த ஒன்றும் ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொள்ளாது. இந்தியாவில் சட்டப்படி நீங்கள் எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், நான் உங்களுக்கு கடன் கொடுத்தா கூட
அதை வாங்குறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போனால் வட்டியோட கொடுன்னு தான் சொல்லுவான். எனக்கு இஸ்லாத்துக்கு வட்டி இல்லாட்டா கூட, நான் வட்டின்னு எழுதாட்டா கூட திருப்பி கொடுக்க சொல்லும் பொழுது என்ன செய்வான், அந்த வட்டியோட சேர்த்து நீ கொடுன்னு தான் சொல்லுவான். வட்டி இல்லாத எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுமே அக்செப்ட் கிடையாது. நம்ம நாட்டில் அதிகமான நாடுகளில் இந்த இப்படி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஐடியில் வந்து கார் வாங்குறதுக்கு, கார் வாங்கினா உனக்கு லோன் தர்றேன் அப்படிமா. சம்பளம் வாங்குறாருல, அந்த சம்பளத்தில் பிடிச்சிக்கலாம்ல. பெரிய சம்பளம் வாங்குறாரு, அவன் ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வான், அதை பிடிச்சிக்கிடுவான். அது வட்டிக்கு தான் வாங்க, அந்த வட்டி ஃபைனான்ஸ் அடிப்படைலாம் வாங்கி கொடுக்குறான். ஒரு வீடு வாங்குறா இருந்தாலும் அந்த தொகைக்கு வட்டியை போட்டுருவான். அப்போ நீங்கள் வட்டிக்கு வாங்குறதுங்கிற ஒரு தப்பு நீங்கள் செய்கிறீங்க, அது முதல்ல வச்சுக்கணும். அப்படி வாங்குறது தவிர்க்கணும். நமக்கு வந்து லோனு தரணும் என்பதற்காக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சில சலுகைகளும் தருவான். அந்த மாதிரி லோனாக நீங்கள் வாங்கும்போது என்ன செய்வான், உங்களுக்கு சில அலவன்ஸ் அதெல்லாம் தந்து ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டிலாம் சில செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு செஞ்சாலும் எதுக்காக நீங்கள் வட்டி கடன் வாங்குறீங்க? உங்களுடைய சம்பளம் வந்து அதிலேருந்தே ஒரு கொஞ்சம் 4 மாதம் பொறுத்தா அந்த உங்கள் காசில் வாங்கிட்டு போயிடலாமே. ஐடியில் வேலை பார்க்குறீங்க, பெரிய சம்பளம் தர்றாங்க, இன்றைக்கி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 6 மாதம் பொறுத்து அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்ம சொந்த காசில் என்ன செஞ்சிட முடியும், அதை வாங்கிட முடியும். அல்லது வீடு வாங்குறா இருந்தால் அது சேர்த்த பிறகு அல்ல தந்த பிறகு வாங்கணும். வீடு வாங்குறது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நம்ம கடன் அடைச்சிடலாங்கிறீங்க. மௌத்து ஹயாத் இருக்கா இல்லையா? ஐடியில் சம்பளம் இருக்குது, இந்த சம்பளத்தை கணக்கு பண்ணி நம்ம இன்னும் 20 வருஷம் வேலை பார்க்கலாம், இவ்வளோ ரூபா வரும், அதை வச்சு கழிச்சுனா நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி மௌத்தாயிட்டா அந்த 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 வட்டிக்கு அந்த வீட்டுடைய கடனை எப்படி அடைக்கிறது? அதனால் வந்து இந்த கிடைக்கிறதுக்காக வேண்டிய லோன் வாங்குறதுங்கிறத வந்து கைவிடணும். கிடைச்சா வாங்கிடுறாங்க, லோன் என்ன செய்கிறாங்க, வாங்கிடுறாங்க. சரி, அது வேறு விஷயம். இப்போ என்னென்ன வாங்கிட்டார் வர்றார், வாங்கக்கூடாது தான், வாங்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு கார் லோன் அடைக்க வேண்டியிருக்கு, எனக்கு கடன் இருக்குது, வீட்டு லோன் இருக்குதுன்னு சொல்லி அது ஜக்காத்தை வந்து தவிர்ப்பதற்கு காரணம் சொல்கிறாராம். அப்படி சொல்கிறாங்க சில பேர்னு கேட்குறாங்க. அப்படி சொல்வார்களே, ஆனால் அந்த காரணம் பொருந்தக்கூடியது இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால், அவங்க லோன் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கள, லோன் வாங்கினாலும் லோனுக்குரிய பொருள் உங்கள்கிட்ட இருக்குல்ல. லோன் வாங்குறீங்க, லோன் வாங்கி கார் தானே வாங்கியிருக்கிறீங்க, அந்த கார் உங்கள்கிட்ட இருக்குதுல்ல. அப்போ நீங்கள் லோனு அவனுக்கு கொடுக்க வேண்டிய லோனு உங்கள்கிட்ட கைவசம் கார் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே கடன் இருக்குது, இப்போ ஜாமான் கோயிலில் இருக்குது. லோன் வாங்கிட்டா நீங்கள் லோன் அவன்கிட்ட வாங்கிட்டீங்க, 10 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டீங்க. 10 லட்ச ரூபா சும்மா நீங்கள் வாங்கலை, சும்மா வாங்கினீங்கன்னா அவன் லோன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு காரில் வாங்கி வச்சுக்கிறீங்க, கார் வாங்கத்தானே லோன் வாங்கினீங்க. அப்போ காருங்கிற சொத்து உங்கள் கையில் இருக்குதுல்ல, அதுக்கு பேலன்ஸ் சரியாக போச்சுல. இது வந்து ஜக்காத்துன்னு தப்பிக்கிறதுக்கு உதவாது. நீங்கள் கார் வச்சுக்கிறியா, லோன் வச்சுக்கிறியா, அதுக்கு ஜக்காத்து இல்லை. காருக்கு உள்ளதுக்கு பிரச்சனை. காருக்கு வச்சுருக்கிற கொடுக்க வேண்டியதும் உன்னை இருக்கிறதும் கரெக்டாக இருக்குது. அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும், உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா இப்போ என்ன இருக்குது. அதனால் மற்ற சம்பாத்தியத்துக்கு இப்படி ஜக்காத்து இல்லைன்னு சொல்ல முடியும், மற்ற வருமானத்துக்கு ஜக்காத்துன்னு சொல்ல முடியாத. அதனால் வந்து இது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாக சொல்கிறார்கள் என்பதை வைத்துக்கொள்ளணும். அடுத்து இந்த ஜக்காத் சம்பந்தமான இதெல்லாம் சந்தேகமாக இதெல்லாம் என்னென்னு கேட்டால், சந்தேகமாக வந்தது பயனுள்ள சந்தேகங்கள் தான். இது மாதிரியான கூடுதல் சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யலாம், ஏற்கனவே சொன்னபடி அந்த நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க. இப்போ ஜக்காத்து நமக்கு கடமையாகிடுச்சு. இன்னும் இப்போ ஒரு 10 பவுன் நகை கிடச்சிருச்சு, வாரிசு முறையில் கிடச்சிருச்சு, அல்லது ஒரு அன்பளிப்பாக கிடச்சி போச்சு. அதுக்கு ஜக்காத்து நீங்கள் கொடுக்கணும். அன்பளிப்பாக வந்தால் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அந்த ஜக்காத்து நகையை வாங்கிட்டு வர்றீங்க, பிக்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டு ஆகணும். ஜக்காத்து உங்களுக்கு கடமையாகிடுச்சு. என்ன சரி, 50 பவுன் நகை உங்கள் கையில் வந்தால் என்னாச்சு, 50 பவுனுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தாகணும். அந்த ஜக்காத்து கொடுக்கணும். அந்த பணத்தை நகையை வாங்கிட்டு பங்கு வச்சு கொடுக்குறாங்க. வாரிசு முறையில் பாப்பாவோட சொத்தெல்லாம் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. உங்கள் கையில் இருந்தாங்க 10 பவுன், உங்களுக்கு உள்ளது 10 பவுனோடு உங்கள் மகனுக்கு தர்றாங்க. மகன் வாங்கிட்டு வர்றாரு, ஒருத்தன் பிக்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு அந்த வந்த 10 பவுனும் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் ஜக்காத்து கொடுக்க முடியாமல் களவு போயிடுச்சு, அல்லது காணா போயிடுச்சு. ஒருத்தன் அடிச்சுட்டு போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒருத்தர் மிஸ் பண்ணிடுவோம். ஒரு இடத்துல உட்காந்து வருவாங்க, வச்சுட்டு மறந்துட்டு வச்சுட்டு வந்துடுவோம். மறுபடியும் போய் பார்த்தா இருக்காது. அப்போ தொலைஞ்சு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தொலைஞ்சு போகவும் செய்யும், திருட்டு போய்விடும். அப்படி பல இழப்புகள் இருக்குது. இப்போ இவன் ஜக்காத் அது கொடுக்கணுமா, ஜக்காத் தான் கடமையாயிருச்சா. எப்போ 10 பவுன் நகையை கையில் வாங்கிட்டானோ அப்போ எனக்கு என்னவாச்சு, 2.5% அதுக்குரிய ஜக்காத்து கடமைன்னு ஆயிடுச்சு. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு ஜக்காத்து கடமையாயிருச்சு, சனிக்கிழமை காணா போச்சு. நாளைக்கு கொடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தான், என்னவாயிடுச்சு, சனிக்கிழமை அந்த நகை தொலைஞ்சு போச்சு, அல்லது இவனை திருடிக்கிட்டு போயிட்டான், ஏதோ ஒரு அந்த நம்மள்ட்ட இல்லாமல் போய்விட்டது. அல்லது ஒரு விவசாய விஷயத்தை எடுத்துக்கிறோம். விவசாயம் 100 மூட்டை அரிசி நெல் வருது, நாளைக்கு ஜக்காத்து கொடுப்போன்னு என்ன செய்யறான், அன்றைக்கே தான் கொடுக்கணும், அதை ஒதுக்கி வச்சிடலாம். வச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் ஒரு பெரிய வெள்ளம் மொத்தத்தை எல்லாம் தழிச்சிட்டு போய் வயல் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. நெல்லே இல்லை. 100 மூட்டையுமே நினைஞ்சிருச்சு,
காலியாக போச்சு. சுனாமி மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேரழிவு, பெரிய வெள்ளங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது விவசாயத்தில் கூட என்ன செய்யும், இது மாதிரி எந்த வருமானத்துலையும் வரும். அப்போ வந்து ஜக்காத்து கடை ஆடு இருக்குது, 40 ஆடு வந்துருச்சு, இன்றைக்கி ஜக்காத்து ஒரு ஆடு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். 40 ஆடு நினைஞ்சிருச்சு, ஏதோ கோமாரி நோய் வந்து செத்து போச்சு. இப்போ இவன் ஜக்காத்து இப்போ கடமை ஆகிடுச்சு 40 ஆடு வந்தவனே, ஆனால் அடுத்த நாள் காணாமல் எல்லாம் போச்சு, நம்ம கையை விட்டு போச்சு. அப்போ ஜக்காத்து கடமையான பிறகு நம்ம கையை விட்டு போயிடுச்சின்னு சொன்னால், அழிஞ்சு போய்விட்டதுன்னு சொன்னால், அழிந்து போகிறது எந்த வகையில் வேண்டான்னு இருக்கலாம், இவன் விட்டு போய் விடுகிறது, அவ்வளோதான். அப்படி ஆனால் அதுக்கு ஜக்காத்து கடமையான்னு கேட்டால் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு அறிஞர்கள் வந்து அதுக்கு ஜக்காத்து கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது கொடுக்கத்தான் வேணும், கடமை ஆகிடுச்சில்ல, என்ன இருந்தாலும் கொடுக்கத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்னு ஹஸ்ம் போன்ற அறிஞர்கள்லாம் கூட அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொடுக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லைங்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜின், இது 22வது சூறாவில் 78வது வசனம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டால் மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜின், இந்த தீனில் வந்து எந்த ஒரு ஹரஜும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இந்த மார்க்கம் அப்படி தான் இருக்குது. அப்போ எல்லாம் போனவன்ட்டு போய் ஜக்காத்து கொடுனா சிரமம் இல்லையா அவனுக்கு, அவன் அதிலேருந்து தான் ஜக்காத்தை கொடுக்கணும். அந்த பொருள் அந்த 10 பவுன் நகையில் இருந்து தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மொத்தமாக போயிடுச்சுங்கும் போது நீ கொடுத்தான் செய்யணும்னா சிரமம் தானே அது. அப்படி வந்து சக்திக்கு மீறி எல்லாம் என்ன செய்ய மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற கருத்து, அதாவது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா என்கிற கருத்து குர்ஆனில் 2வது சூறாவில் 286வது வசனத்திலையும் 6வது சூறாவில் 152வது வசனத்திலையும் 7வது சூறாவில் 42வது வசனத்திலையும் 23வது சூறாவில் 62வது வசனத்திலையும் 65வது சூறாவில் 7வது வசனம், இவ்வளோ வசனங்கள்லையும் எந்த ஒரு ஆத்மாவையும் அது சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். ஏண்டா தான் சட்டமே, ஏழலைன்னா அவனுக்கு சட்டம் கிடையாது. அப்போ ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மூலதனத்தை இழந்துட்டான்னு சொன்னால் அவன் எப்படி கொடுப்பான்? ஒரு கோடிக்கு பங்களா கட்டியிருக்கிறான், இடத்துக்கு விட்டுறான், இடத்துல போகாது, பில்டிங்கு இடிஞ்சு விழுந்துருச்சு, அந்த பில்டிங்க்கு உள்ள இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ல, அந்த மாதிரி இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அது அந்த கட்டடத்துக்கு கொடுங்க, எப்படி கொடுங்கணுங்கிறாங்க. சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது கொடுக்கத்தான் வேணும், கடமை ஆயிடுச்சா இல்லை என்ன இருந்தாலுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து இந்த மாதிரி இந்த அதிகாரிகள் பார்க்குற மாதிரி பார்வையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் வந்து கருணையாளன். இந்த மார்க்கத்தில் வந்து உங்களுக்கு சிரமம் வராத அளவுக்கு தான் எல்லா சட்டத்தையும் எல்லாம் தந்துருக்கிறான். தொழுகையிலேருந்து நோம்புலேருந்து எதை எடுத்து கொண்டாலும் தொழு செய்ய முடியலைன்னா தைமம் செஞ்சுட்டு போங்கிறான். நின்று தொழுவ முடியாட்டி உட்கார்ந்து தொழுவு, இல்லாட்டி படுத்துக்கிட்டு தொழுவுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். பிரயாணத்தில் கஷ்டமாக இருந்தால் ரெண்டு தொழுகையை சேர்த்து தொழுவுன்னு சொல்கிறான். அப்படி எல்லா வகையான வணக்கங்கள்லாம் என்ன செய்யுங்க, அல்லாஹ் வந்து லேசு மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்குது. அதனால் வந்து தொலைஞ்சு போனதுக்கு என்ன செய்ய முடியாது, ஜக்காத்து போனால் முடிஞ்ச கொடுக்க முடியல. அசலே போயிடுச்சு மனையை ஜக்காத்து கொடுக்கணும். நம்மள்கிட்ட வந்த 10 பவுன் நகையே போயிடுச்சுன்னு சொன்னால் ஒருவேளை காணா போயிட்டு போனால் திருப்பி கிடச்சா கொடுக்கணும். அதை திருட்டு மாதிரி கொடுத்தீங்கன்னா திருப்பி கிடக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் நல்ல ஒரு மனுஷன் எடுத்து கொண்டாந்து உங்கள் இது அங்கே அந்த ஆட்டோவில் போகும்போது வச்சுட்டு போயிட்டீங்க, கொண்டாந்து தந்தான்னு வைங்க, இப்போ நீங்கள் கொடுங்க. அப்போ வந்தால் கொடுங்க, போயிடுச்சு போனதாண்டா ஒன்றும் செய்ய முடியாது. சில போனது வந்து திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது, சில போனது வரவே செய்யாது. அழிஞ்சு போனதில் என்ன செய்யாது, தீப்பிடிச்சி எரிஞ்சு எல்லாம் குடோனில் உள்ள எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. அப்போ அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுப்பாங்க? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அழிஞ்சிருச்சின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. இந்த வெள்ளம் வந்துச்சு, அவன் கடையில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வச்சுருக்கிறான், இந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து நாளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஜக்காத்து கொடுக்காத காசாக இருந்தால் நினச்சிக்கிட்டு இருக்கான், மொத்தமாக எல்லாம் அழிஞ்சு போச்சு, எதுலேருந்து கொடுப்பான்? அப்போ அது அழிந்ததுக்கு ஜக்காத்து வாங்குறதுங்கிறது வந்து ஒரு குர்ஆனுடைய இதுக்கு மாற்றமாக இருக்குது. ஆனால் அறிஞர்கள் சில பேருக்கு வாங்கணுங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வசூலிக்க ஒரு ஆள் ஜக்காத்துக்கு வர்றாங்க, வசூலிக்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, அவர் கொண்டு அங்கே சேர்க்கலை, ஜக்காத்து வசூலிக்க வர்றாரு, உங்களுக்குரிய ஜக்காத்து இருந்தாங்கன்னு அந்த வசூலிக்க வர்றவர் அரசாங்கத்து சார்பாக தானே வர்றாரு. ரசூல்லா காலத்தில் வந்து ரசூல்லா அனுப்பின ஆளுக்கு வருவாங்க, வேறு காலங்களில் அந்தந்த ஆட்சியாளர்கள் அனுப்பக்கூடிய அதிகாரிகள் அதுக்குரிய ஆதாரத்தோடு தானே வருவாங்க, ஐடி கார்டு அதோடு தான் வருவாங்க. வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கணக்கு பார்த்து இந்தாங்க ஜக்காத்துன்னு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஜக்காத்து அவன் தின்னுபிட்டு கொடுக்காம விட்டான். 10 பேர்கிட்ட ஜக்காத்து வாங்கி 9 பேர் ஜக்காத்தான் கொண்டு போய் கொடுத்தான். உங்களுடைய ஜக்காத்தை அவன் கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, மறுபடியும் வந்து கேட்குறாங்க, நீ உன் ஜக்காத்து வரலையாப்பா என்னன்னு, நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு இவர் சொல்கிறாரு.
இப்போ வந்து எங்களுக்கு வரலை என்று சொல்லி திருப்பி அவர் கொடுக்கணுமா, அல்லது தான் கொடுத்துட்டார்ல, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டார், அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அதை சொல்லிவிட்டு இவர் தப்பிச்சுக்கிடலாமா என்கிற ஒரு கேள்வி வருது. ஜக்காத்தை நம்ம கொடுத்து விட்டுட்டோம், கொடுத்த ஜக்காத்தை மோசடி பண்ணிட்டான். யாரை வசூலுக்கு அனுப்புகிறோமோ அவன் என்ன செஞ்சான், அவன் ஜக்காத்தை எங்கே போய் அரசாங்கத்துக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேரலை. சேரும்போது எனக்கு ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்து விட்டீங்க, இந்த 1 லட்ச ரூபா இந்த ஏழைக்கு ஜக்காத்தா கொடுன்னு சொல்லி கொடுத்து விட்டீங்க. அவன் அந்த ஏழைக்கு கொடுக்காம அவனை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். இப்போ நீங்கள் ஏழைக்கு போய் சேரலை, அந்த ஏழைக்கு சேரலைங்கிற காரணத்தினால மறுபடியும் கொடுக்கணுமா? அந்த 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுத்தீங்களா இல்லையா? இது களவு தானே எடுத்துகிட்டு போயிருக்கிறான். நீங்கள் ஜக்காத்து ஒரு ஆளுக்கு ஏழைக்குன்னு நினச்சி கொடுத்தீங்க, அந்த ஏழைக்கு போய் சேரலை, இவன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். அப்படின்னு இஸ்லாமிய அரசு இல்லாத போது தனியாக கொடுக்கும்போது இப்படிலாம் ஏற்படும். நம்ம எதுக்காக வசூல் பண்ண சில ஆளுக்கு நியமிச்சிருப்போம், மொத்தமாக தமிழ்நாடு பூரா வசூல் பண்ணிட்டு காணா போயிடுவோன்னு வைங்க, 50 ரூபாய் அவன்கிட்ட போய்க்கிறோம், ஜக்காத்து எல்லோரும் கொடுத்துருவாங்க. ஆனால் அது விநியோகிக்கிற நிறுவனத்துக்கு, அந்த சங்கத்துக்கு, அந்த இயக்கத்துக்கு வராது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ ஜக்காத்து கொடுத்தவர்கள் மறுபடி கொடுக்கணுமா? ஆஹா, நம்ம கொடுத்த ஜக்காத்து போய் சேரலை, ஏழைகளுக்கு உதவுறதுக்காக நம்ம கொடுத்தோம், ஏழைக்கு போய் சேரலை, அனாதைக்குன்னு கொடுத்தோம், அனாதைக்கு போய் சேரலை, எவனை தின்ட்டு போயிட்டான் அப்படின்னு நினைத்து அரசாங்கத்தில் இருந்தால் அதுக்கு அவங்க கட்டாயப்படுத்தி கேட்பாங்கன்னு வராது. இல்லை, இப்போ அவனை நினைக்கிறான், இப்போ நம்ம கொடுக்கணுமா இல்லையா அவன் நினச்சான்னு சொன்னால் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் இது கொடுக்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது இப்ராஹிம் நகை, ஹம்மாது, முகீரா இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, இது ஃபைமன் அஹ்ரஜ ஜக்காத்த மாளிகை, அவன் ஜக்காத்தை வந்து அவன் கொடுத்து விட்டான், ஃபலாத்து கொடுத்து விட்டது வீணாக போய் விட்டது, மிஸ் ஆகி போயிடுச்சு, களவான்ட்டு போயிட்டான், இதை நடந்து போய்விட்டது. இருந்தால் அன்னஹாலா துஜ்ஸு அன்ஹு, அவன் கொடுத்தது போதுமானது இல்லை, அலைஹி இஹ்ராஜுஹா தானியா, இன்னொரு தடவை கொடுக்கணுங்கிறாங்க. அந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஜக்காத்தை நம்ம கொடுத்து விடுறோம், கொடுத்தவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அல்லது ஜக்காத்துன்னு எடுத்து வச்சுருந்தோம், அது அழிஞ்சு போச்சு, அதாவது மொத்த தொகை அழியலை. இன்னும் 10 பவுனுக்கு வந்து 2.5 பவுன் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 2.5 பவுன் ஜக்காத்து எடுத்து வச்சிடும், இது நம்ம ரூபாயை எடுத்து பாதுகாத்துக்கிட்டோம். ஜக்காத்துன்னு எடுத்து வச்சோம்ல, ஜக்காத்துன்னு ஒதுக்கிட்டோம்ல, அது காணா போச்சு. இப்போ அது அழிந்து விட்டது. அல்லது கொடுத்து விட்டோம்ல ஒரு ஆள்கிட்ட, அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். அந்த மாதிரி நடந்து விட்டது என்றால் என்ன செய்யணும்னு கேட்டால், அலைஹி இஹ்ராஜுஹா சானியா, இன்னொரு தடவை அவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இப்ராஹிம் நகை மாதிரி சில அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதை இந்த 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 கருத்தை சொல்கிற ஆளுக்க யாருன்னு கேட்டால், ஹவுசாயி, ஷாஃபி இமாமுடைய ஒரு கருத்து, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்கணுங்கிறாங்க. அபு ஹனீஃபா இமாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது கொடுக்க தேவையில்லை, அவன் எந்த வகையில் அழிஞ்சு போனாலும் சரி, மறையம் அழிஞ்சு போனால் அவன் கொடுக்க போகிறான், கொடுக்க தேவை கிடையாது, அவன் தான் கொடுத்துட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சரியான இது ஆதாரத்தின் அடிப்படையில் இதை எப்படி நம்ம முடிவெடுப்பது? இது காணா போன விஷயம் மாதிரி உள்ளதில்லை. அதான் ஜக்காத்து வந்து சேர வேண்டிய இடத்தில் சேரலை, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டே உங்களை ஒருத்தன் ஏமாற்றிவிட்டான், அல்லது ஜக்காத்துன்றே சொல்லி அரசாங்கம் அனுப்பாத ஒரு ஆள் பொய்யா சொல்லி கூட உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடலாம்ல. ஒரு ஐடி கார்டு தயார் பண்ணிவிட்டு நான் தான் ஜக்காத்து வசூலிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வர்றான், நீங்கள் நம்பி கொடுத்துட்டீங்க, ஆனால் அவன் அரசாங்கத்தால் கிடையாது, அவன் அங்கிட்டு போயிட்டான். அரசாங்கம் திருப்பி ஒருக்கா கேட்பாங்க, என்னப்பா அவன் ஜக்காத்து வரலையேண்டு, இல்லை அந்த ஒரு ஆள் வந்தார கொடுத்தமே, இல்லை எனக்கு நம்ம ஆள் கிடையாது, இன்னொருக்கா கொடு அப்படின்னு கேட்கலாம்ல, கேட்க வழி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்வதுன்னு கேட்டால், அதுக்கு முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், பனு தமீம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, இன்னி தூமாலின் கசீரன், எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, ஒது அகலின் வலதின், நிறைய மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஃபஹ்பிர்னி கைஃப உன்ஃபிகு கைஃப அஸ்னவு, நான் எப்படி செலவு செய்வது, எப்படி செயல்படுவதுன்னு எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், துஹ்ருஜு ஜக்காத்து மி மாலிக்க, செல்வங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செல்வத்துக்கு ஜக்காத்தை கொடுத்துரு, பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது. அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, இது வந்து அல்லாஹ்வுக்கு பாவியாக இல்லாமல் நான் நடந்து கொள்ள என்ன செய்யணும், நான் எப்படி செலவு செய்யணும், அப்படியே செலவு செய்யணுமா, ஒரு பாதியை செலவு செய்யணுமா, அது என்ன தான் நான் செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, துஹ்ருஜு ஜக்காத்தை மி மாலிக்க, உன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடுத்து விட்டாயானால் ஃபைன்னஹா துஹ்ரத்துன், அது தூய்மைப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும், துதஹீருக்க, உன்னை அது தூய்மைப்படுத்திவிடும். நீ ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு சொன்னால் எவ்வளோ பணத்தை வேணாலும் வச்சுட்டு போ, அது ஒரு பஞ்சாயத்து இல்லை. அதுபோக வேறு அறிவுரை என்ன சொல்கிறாங்க, சொந்தக்காரங்களை அனுசரித்து நடந்துக்க, ஏழைகள் அப்படின்னு கவனிச்சிக்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா,
எனக்கு வந்து கம்மியாக சொல்லுங்கள், நிறைய பட்டியல் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. லிஸ்ட்டு இவ்வளோ லிஸ்ட்டு சொல்ல கொஞ்சமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, சொந்தக்காரங்களை அனுசரிச்சிக்க, ஏழைகள் யாசிப்போனை வந்து விரட்டாமல் கூடு, அண்டை வீட்டுக்காரனுக்கு கூடு, மிஸ்கினுக்கு கூடு இப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து 4 விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சொல்கிறீங்களா, கொஞ்சமாக சொல்லுங்கிறார். இந்த 4 ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கன்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படின்னா மிஸ்கினுக்கு இப்போ வழிபோக்கணும் கொடு, அது 2 கொடு ஜக்காத்து போக அப்படின்னு சொல்லிவிட்டு வீண் விரயம் செய்யாத அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ என்ன செய்கிறாருன்னா திருப்பி அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் வந்து ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறியா, நான் வந்து அவருக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன், கொடுத்து விட்டால் அதோடு என் கடமை தீர்ந்து விட்டதா, அவன் உங்கள்கிட்ட வந்து அவன் சேர்க்கலை, உங்களுக்கு வந்து அது சேரவில்லை, நான் வந்து கொடுத்துட்டேன், இப்போ என்னுடைய கடமை தீர்ந்து விட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் தீர்ந்துருச்சு, இது அத்தைத்தஹா இலா ரசூலி, என்னுடைய தூதர்கிட்ட, தூதர்னா வசூல் பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்டவர், ஊழியர், அந்த ஊழியர்கிட்ட நீ அதை கொடுத்து விட்டாயானால் ஃபக்கது பரியத்த மின்ஹா, நீ அதிலிருந்து நீங்கி விட்டாய், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கொடுத்து முடித்து விட்டாய். ஃபலக்க அஜுருஹா, அதுக்குரிய கூலி உனக்கு கடமை நீங்கி விடுகிறது. ஜக்காத்து கொடுத்தா ஒரு நன்மை கிடைக்கும்ல, அந்த நன்மை உனக்கு கிடைச்சிருச்சு. 2 விஷயம் இருக்குது. ஜக்காத்து வந்து கடமையிலேருந்து விடுபடுறது ஒன்று, அதை கொடுக்கறதுக்காக மறுமையில் கிடைக்கிற நன்மைங்கிறது ஒன்று. இவருக்கு 2மே கிடைச்சிருங்கிறாங்க. உனக்கு ஜக்காத்துங்கிற அந்த கடமையும் உனக்கு நீங்கிரும், உனக்கு வந்து ஃபலக்க அஜுருஹா கூலியும் கிடைச்சிரும். இசுமுகா அலாமன் பத்தலஹா, எவன் மோசடி செஞ்சானோ அவன் மேலே தான் குற்றம் வரும், உன் மேலே குற்றம் வராது. ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அவனை நாங்கள் பிடிச்சிக்கிறோம், அரசாங்கம் அவனை பிடிச்சிக்கிறோம், தப்பிச்சு போயிட்டான்னா அல்ல அவனை பிடிச்சிக்கிறோம். உனக்கு வந்து நீ கொடுத்துட்ட என்று சொன்னால் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட வந்து சேரலைன்னா உன் மீது குற்றம் கிடையாதுன்ட்டாங்க. ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. ஆனால் தெளிவாக இருந்தாலும் இதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க, அறிஞர்கள்லாம் வந்து மாற்று கருத்து சொல்கிறாங்க. இது வந்து திருப்பி கொடுக்கத்தான் வேணும், அழிஞ்சு போட்டால் 2வது தடவை ஏமாத்திட்டான்னா மறுபடியும் கொடுக்கணுன்றாங்க. அப்படி கிடையாதுங்கிறது ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸை வந்து இது சரியான ஹதீஸ் தான். ஆனால் இதை அல்பானின்ற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை பலவீனங்கிறார். பலவீனன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா இதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாற்று கருத்து சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸை அறிவிக்கிறதே அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹாபியார்ன்ற அனஸ்கிட்டேருந்து அறிவிக்கிறாருன்னா சயீத் இப்னு அபி ஹிலால் என்பவர் அறிவிக்கிறார். இப்படி தான் இதில் வருது. இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த 2ஐயும் வைத்து கொண்டு அல்பானி சொல்கிறாரு, அனஸிடம் இருந்து சயீத் என்பவர் எதையும் கேட்டதில்லை, அனஸ்கிட்ட இருந்து சயீத் எதையும் கேட்டதில்லைன்னு ஒரு வாதத்தை வச்சு அவர்கிட்ட இவர் கேட்கவில்லை என்று சொன்னால் அப்போ அந்த ஹதீஸு போக்கு பலவீனமானது, அறிவிப்பாளர் இடையில் விழுபட்டுருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறத வச்சு இதை பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வாதம் வந்து தப்பான வாதம் பண்ணுறார். ஏன் வரணும்னா இந்த அனஸுடைய மரணம் இருக்குது இல்லையா, அனஸ் எப்போ மரணித்தார்ன்னு கேட்டால் அவர் 103வது ஆண்டில் மரணிக்கிறார். 103 ரொம்ப காலத்து அதிக நாள் வாழ்ந்தவர் அவர் தான். 93 வந்து 93வது ஆண்டு மரணிக்கிறாரு. மரணிக்கும் போது அவருடைய வயசு 103, ஹிஜ்ரி 93 மூத்தா போகிறார். அவர் 93 மூத்தா போயிட்டாரா. இவர் வந்து இந்த சயீத் என்பவர் வந்து 135 மூத்தா போகிறார். அவர் வந்து 93 மூத்தா போகிறாரு. யார்? அனஸ். இந்த அனஸ்ட்டு இந்த அறிவிக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் வந்து 135 வந்து மூத்தா போகிறார். அப்போ 135க்கு முன்னாடி அவர் இருக்கிறார், 135க்கு முன்னாடி இருக்கிறார். அப்போ 93 வயசில் உள்ளவர் வந்து 135 வயசில் உள்ளவராக இருப்பாரையானால் இவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது, கண்டிப்பாக சந்திக்கலாம். 135 மூத்தா போனவர் வந்து 93 மூத்தா போனவர் என்ன செய்யலாம், 92 அவர் பார்த்துருக்கலாம், 90 பார்த்துருக்கலாம், 90 வந்து என்ன செய்யலாம், அவரை போய் பார்த்துருக்க முடியும். அப்போ வந்து 35 வயசு தான் வித்தியாசம் இருக்குது. 35 வயசுலாம் ஒருத்தர் இறக்க மாட்டாங்க. அவருடைய சராசரி வயசு ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் 35 வருஷத்தில் அனஸுக்கு பிறகு 135 வருஷத்தில் அவர் என்ன செய்கிறாரு, மூத்தா போகிறாருன்னு சொன்னால் இன்னொரு 35 வருஷத்தில் அனசு காலத்தில் வாழ்ந்திருக்கார். அவர் அனசு காலத்தில் 35 வருஷம் வாழ்ந்திருப்பார், அனசுக்கு பிறகு 35 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. சந்தித்தார்கள்னு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சரியான ஹதீஸ் என்று சொல்வதற்கு வந்து இவங்களும் அவங்களும் சந்திப்பதற்குரிய காலகட்டத்தில் வாழ்ந்து இருந்தாலேயே இது போதும் என்கிற வகையில் இந்த ஹதீஸ் வந்து சரியானது என்பது தான் ஹதீஸ்களை விதி பிரகாரம் உள்ளது.
இமாம் முஸ்லீமுடைய கருத்து பிரகாரம் எல்லாம் இது வந்து சரியான ஹதீஸ் தான். ஒரு 2 பேரும் ஒரு காலத்தில் வாழ்கிறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்க முடியும் என்றால் போதும். பார்த்தேன்னு சொல்ல அவசியம் கிடையாது. ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா என்ன விளைவிக்கிறேன்னு பார்த்து தான் அறிவிச்சிருப்பாங்க, சந்தித்து தான் அறிவிச்சிருப்பாங்கன்னு எடுத்துக்கொள்ளணும் என்பது தான் அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட விதி. அதனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸின் பிரகாரம் வந்து நம்ம கொடுக்குற ஜக்காத்தை வந்து எவனாவது மோசடி பண்ணி விட்டான் என்று சொன்னால் அது என்ன வராது, நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் வராது, அந்த கூலியே கிடைச்சிரும். அடுத்து ஒரு சந்தேகம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ தகப்பனார் வந்து ஜக்காத்து வந்து கடமையாயிடுச்சு, அவர் ஜக்காத்து கொடுக்காம இருந்துகிட்டு வர்றார். அவர் மார்க்கப்பற்று இல்லாமல் இருக்கலாம், அது மறதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால ஜக்காத்து கொடுக்கல, அவர் மூத்தா போயிட்டார். இப்போ வந்து மகன் வந்து வாரிசாயிடுறார். வாரிசானவுன்னு அவருக்கு ஜக்காத்து கடமையாயிரும். ஆனால் தகப்பனார் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தார்ல, அந்த குற்றம் தகப்பனாருக்கு இருக்க தானே செய்யும். தகப்பனார் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்கல. அப்போ ஜக்காத்து கொடுக்காவிட்டால் என்ன மாதிரி தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் சில விஷயங்கள் இருக்கிறது. நகைகளுக்கு ஜக்காத்து இல்லைன்னு மதகபில் சொல்லியிருப்பாங்க, அதை நம்பி கொடுக்காமல் இருப்பார். அவர் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான், மார்க்கத்திலாம் இல்லையே அப்படி நினைத்து கொண்டு அவர் செஞ்சார்னா அவரை கேள்வி கேட்க முடியாது. அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு உண்மை மார்க்கம் சென்றடையாமல் இருந்து அது ஒரு விஷயம். கொடுக்காம இருந்துட்டார், எந்த ரீசனும் இல்லாமல் நினைஞ்சிட்டார், கொடுக்காமல் இருந்துட்டார். இப்போ அந்த கொடுக்காமல் இருப்பாரையானால் இந்த மகன் வந்து இப்போ 2 ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ ஒன்று வந்து அந்த வாரிசாக அவருக்கு கிடைக்கிது இல்லையா, அதனால அவர் ஒரு ஜக்காத்து கொடுக்கணும். வாப்பாவுக்கு சொந்தமாக இருந்துச்சுல, அவர் அந்த சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்கலன்னு தெரிஞ்சா, திட்டவட்டமாக அவங்களுக்கு கொடுக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது 2 ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ வாப்பாவுடைய சொத்துங்கிற வகையில் அவருக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தால் அது அவருடைய குற்றம் நீங்கிருமா? அவர் எல்லாம் குற்றம் பிடிக்காமல் இருப்பானா? அவர் குற்றம் பிடிக்காமல் இருந்தால் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம அவருக்காக ஜக்காத்தை கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான், அந்த கேள்வி அவருக்கு வராதுன்னு இருந்தால் தான் நம்ம அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுத்தன்னா நீங்கள் இல்லாத ஒன்று வேஸ்ட்டாக கொடுக்கணும், தர்மம் செஞ்சுட்டு போயிடலாம். அதை அப்போ கொடுக்குறாருன்னு என்ன அர்த்தம், அவருக்கு கொஸ்டின் இல்லாமல் போகுமாங்கிறத பாயிண்ட். இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இறந்துட்டார்னு சொன்னால் அது ஜக்காத்து வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் அவருடைய சொத்துலேருந்து என்ன செய்யணும், அரசாங்கம் வலுக்கட்டாமல் எடுத்துக்கிறணுங்கிறாங்க. அது இஸ்லாமிய ஆட்சிக்கு உள்ளது. இப்போ நம்ம வலுக்கட்டாமல் எடுக்க முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் கொடுக்குறேன்னு அவராக கொடுத்தா தானே உண்டே தவிர இஸ்லாமிய அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வாப்பா ஜக்காத்து தரலப்பான்னு சொல்லி மவன்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. கவர்மெண்ட் கையில் இருக்குது, சொத்து அவன் கையில் இருக்குது, அதை மூலதனத்திலேருந்து என்ன செய்வாங்க, வாங்கிக்கிடுவாங்க என்ற ஒரு கருத்து வந்து ஷாஃபி இமாமு, அபு சுலைமான் போன்ற சில அறிஞர்கள் அந்த கருத்தை சொல்கிறாங்க. அபு ஹனிஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தன் இறந்துட்டால் அவனுக்கு ஜக்காத்து விழுந்து விட்டு கிடையாது, அவ்வளோதான். ஒருத்தன் மூத்தா போயிட்டா என்ன இல்லை, அவன்கிட்ட போய் ஜக்காத்து கேட்கக்கூடாது. அல்லாவுக்கு குற்றவாளி ஆகிற ஒரு விஷயம், அது வேறு விஷயம். ஜக்காத்துங்கிறது அவன்கிட்ட கேட்க இயலாது. செத்துட்டு அப்புறமே அது கேட்க, அவன் தான் போயிட்டானே, அவன்கிட்ட உள்ளது என்கிட்ட வந்து கேட்குறேன்னு நம்ம கேட்க முடியுங்கிறார். அபு ஹனிஃபா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மன்மாத்த பாத உஜூபி ஜக்காத்தி ஃபி தஹபிஹி ஒ ஃபில்லத்திஹி, தங்கம் வெள்ளி போன்றவைகளில் ஜக்காத்து கடமையானதுக்கு பிறகு ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் ஃபைன்னஹா தஸகுத்து பி மௌத்திஹி, அவன் மௌத்தா போனவனே அந்த ஜக்காத்து விழுந்து விட்டது, அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஒரு அரசாங்கம் இருக்கிறது, உங்கள் தகப்பனார் வந்து ஜக்காத்து கொடுக்காம இருந்து மௌத்தா போயிட்டார், அரசு ஊழியர் வர்றாங்க. இப்போ நீங்கள் மகன் ஓனர் ஆகிட்டார். இப்போ முதல்ல வாப்பா ஓனராக இருப்பார், வாப்பா மௌத்தா போயிட்டால் மகன் என்ன செய்வார், அதுக்கு உரிமையாளர் ஆயிடுவார். மகன்கிட்ட வந்து ஜக்காத்து கேட்கும்போது மகனுக்கு உள்ளதான் அவர் கொடுப்பாரே தவிர உங்கள் வாப்பா தரல அந்த ஜக்காத்தையும் கொடுன்னு கேட்டாங்கன்னா மாட்டேன்றலாம். இந்த கருத்துப்படி, இவர் அபு ஹனிஃபாவுடைய கருத்துப்படி வந்து அது வந்து கூடாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் வலுக்கட்டாயமாக வாங்குறதுக்கு உள்ளது. நம்மளாக கொடுக்குற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தகப்பனார் கொடுக்கலன்னா யாரும் போய் வாங்குறது, யாரும் போய் கேட்கலாம் முடியாது. நீங்களாம் அல்லாவுக்கு பயந்து பாப்பாவுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வந்துடக்கூடாது, பாப்பாவுக்கு மறுமையில் பிரச்சனை வந்துடக்கூடாது, அவர் கொஞ்சம் கொடுக்காமல் போயிட்டார், நம்மளாச்சும் கொடுத்துருவோம் அப்படின்னு செய்வது வந்து நம்மளாக இறைவனை அஞ்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் செய்யலாம் என்பதற்கு நமக்கு ஆதாரம் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னா, எனது தாய் வந்து மரணித்து விட்டார்கள், அம்மாவை பற்றி சொல்கிறார். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. வாலேஹா சௌமு ஷஹரின், அவங்களுக்கு 1 மாதம் நோன்பு வந்து கடமையாக இருந்துச்சு. 1 மாதம் நோன்பு வைக்க வேண்டிய நிலையில் இணைஞ்சிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க. அந்த 1 மாதம் நோன்பு என்பது வந்து 1 மாதம் நோன்பு நேர்ச்சை பண்ணியிருக்கலாம். கடமையாக இருந்துச்சுன்னா எப்படி வரலாம், ரமலானுடைய நோன்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. 1 மாதம் மொட்டையாக வைக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அல்லது சில வருடங்களுடைய நோன்பு அப்படி சேர்ந்து போய் கூட ஒரு மாதம் நோன்பு கூட இருக்கலாம். அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், அலைஹா சௌமு ஷஹரின், 1 மாத நோன்பு அவர் மீது கடமையாக இருக்கும் நிலையில் எனது தாயார் வந்து மரணித்து விட்டார்கள். அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார்.
சொல்லிவிட்டு அக்லி அன்ஹா, அவர் சார்பாக அந்த நோன்பை நான் நோக்கட்டுமாங்கிறார். எங்கள் அம்மா வந்து 1 மாதம் நோன்பு வைக்கணும், அந்த நோன்பை வந்து அவருக்காக நான் நோக்கலாமா, நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, நான் வைக்கலாம், உங்கள் தகப்பன உங்கள் தாயாருடைய நோன்பை நீ என்ன செய்யலாம், வைக்கலாம். அது தாயாருக்காக வேண்டி தந்தையருக்காக வேண்டி செய்கிற விஷயங்களில் வந்து தொழுகை மட்டும் செய்ய முடியாது. ஏன்னா தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அவரே செய்ய முடியாது. நேரம் தவறிச்சுன்னா அவர் இருந்தால் அவர் என்ன செய்ய முடியாது, லோகருடைய தொழுகை விட்டார்னா அசலில் போய் செய்ய முடியாது. அப்போ இறந்தவருக்காக இன்னொருத்தர் செய்கிற பஞ்சாயத்தில் வரவே வராது. அதே நேரத்தில் இறந்தவருக்காக கடமையாக ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் அவருக்காக மகன் ஹஜ்ஜு செய்யலாம் இருக்குது, ஆதாரம் இருக்கிறது. இறந்தவருக்கு நோன்பு கடமையாக இருந்தால் மண் மாத்த வளைகி சோமன் மாத்த வலியுகு, ஒருத்தர் நோன்பு கடமையாக இருந்தவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவனுடைய வழி பொறுப்பாளர் என்ன செய்வாங்க, அந்த நோன்பை வைப்பார்கள். நோன்பை என்ன செய்யலாம், பெற்றோருக்காக வைக்கலாம், நோன்பு வைக்கலாம். அது மாதிரி வந்து ஹஜ்ஜுக்கு அது மாதிரி வருது. இப்போ ஜக்காத்துக்கு அது வருமாங்கிறதுக்கு பார்க்கணும், அது வரலானா. அப்போ இந்த கேள்வி கேட்டோம் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க. தைனுல்லாஹி அஹப்பயுகுலா, அல்லாவுடைய கடன் தான் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது. இது வந்து அல்லாவுடைய கடன், இது நோம்புங்கிறது. நீ உங்கள் தகப்பனார் கடன் பட்டிருந்தால் நீ தானே அடைப்ப கேட்குறாங்க. உங்கள் தகப்பனார் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிவிட்டார், அவர் மூத்தா போயிட்டார், அந்த கடனை யார் அடைக்கணும், நீ தானே அடைக்குவ, ஆமாங்கிறார். அப்போ தகப்பனார் கடனை நீ தான் அடைக்கணுமாக இருந்தால் இது அல்லாவுடைய கடன், நீ தானே அடைக்கணும். நோன்புங்கிறது அல்லாவுடைய கடன் தானே. அப்போ நோன்பு என்பது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடன், அவர் மீது கடன் பாக்கியாக இருக்கிறது. அப்போ அந்த கடன் வந்து உலகத்தில் மனிதர்கள்ட்ட வாங்கின கடனை விட நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி உள்ளது. மனுஷன்ட்ட வாங்கின கடனை நிறைவேற்றணும், ஆனால் அதை விட அல்லாட்ட உள்ள கடன் என்ன செய்யணும், அதிக முக்கியத்துவத்தோடு நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தைனுல்லாஹி அஹக்குலா, அல்லாவுடைய கடன் தான் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது. அதனால் அவங்க அம்மாவுடைய நோன்பை நீ உங்கள் அம்மா விட்ட 1 மாதம் நோன்பை நீ வைங்கிறாங்க. இது நோம்புக்குரியதாக இருந்தாலும் இந்த வாசகம் எல்லாத்தையும் குறிக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வாசகம் அல்லாவுடைய கடனை நிறைவேற்றணும். பெற்றோர்கள்ட்ட கடன் பட்டிருந்தார்களே ஆனால் ஜக்காத்துங்கிற அல்லாவுடைய கடன் தானே. இப்போ நோம்பு எப்படி அல்லாவுடைய கடனாக இருக்குதோ, பெற்றோர் வந்து நோன்பு வைக்காமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய கடன், அல்லாவுடைய கடனை அல்லாட்டுக்கு கடன் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். நோன்பு வைக்காமல் போயிட்டாங்கன்னு அர்த்தம், அல்லாவுக்கு கடன் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த கடனை புள்ள நிறைவேற்றணுங்கிறாங்க. அப்போ அந்த வாசகம் என்ன போடுறாங்கன்னு கேட்டால் அல்லாவின் கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது என்று சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜக்காத்து அல்லாவுடைய கடமையை தான் ஆக்கியிருக்கிறான். 5 கடமையில் ஜக்காத்தும் ஒரு கடமை தானே, 5 கடமையில் ஒரு கடமை தானே. அப்போ வந்து கடமை அவருக்கு நோன்பு ஜக்காத்து கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை அவர் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அல்லாஹ் கடனாளியாக இருக்கான்னு அர்த்தம். அந்த கடமையை அவர் நிறைவேற்றலைன்னு அர்த்தம், அந்த 2.5% கொடுக்காம அந்த 2.5% கடனாளி அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், நீ நிறைவேற்றுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்முடைய தாய் தந்தையர்கள் ஜக்காத்து சட்டம் அறியாமல் கொடுக்காமல் போயிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், 2% தானே, அதனால் அவர்கள் மறுமையில் பிரச்சனை வராதுன்னு நம்ம கொடுத்துட்டு போகிறோம். தாய் தந்தையர் வந்து அறியாமையின் காரணமாக ஜக்காத்தெல்லாம் அந்த காலத்தில் விளக்கவும் மாட்டாங்க. ஜக்காத்துனாலே சும்மா ₹1 ₹2 மாற்றி வச்சுக்கிட்டு சில்லறை, அதான் ஜக்காத்து அந்த காலத்தில். இப்போ தான் கொஞ்சம் ஜக்காத்துனா என்னென்னு விளங்கிட்டு வர்றாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ₹10 நோட்டை மாற்றி வச்சுக்கிடுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா கூப்பிடுவாங்க, ஆளுக்கு 10 ரூபாய் கொடுப்பாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க. அப்போ ஜக்காத்துனா என்னன்னு கேட்டால் சில்லறைகளை வீசி எறிவதற்கு பேர் ஜக்காத்து என்று தான் விளங்கி வச்சுருந்தாங்க. அப்படி விளங்கினவராக இருப்பவர் இது கணக்கு பண்ணி கொடுத்துருக்க மாட்டார், ஆனால் தான தர்மம்லாம் பண்ணியிருப்பார். அப்போ ஜக்காத்துடைய சட்டங்கள் தெரியாமல் கூட அவர் நினைஞ்சிருப்பார். இருந்தால் கூட அதை வந்து தெரியலைன்னு சொல்ல முடியாது, ஜக்காத்து கடமைங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்யணும்டா, நம்ம பெற்றோர்கள் அந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்கலன்னு உறுதியாக தெரிய வந்தால் அதுக்கும் கொடுத்துருங்க. 2% கொடுத்துட்டாருன்னா அவர் மறுமையில் வந்து என்ன செய்யணும், பாத்தியாக ஓதுறாங்க பெற்றோருக்காக வேண்டி, நன்மை சேர்க்கறதுக்கு இல்லாதெல்லாம் செய்கிறாங்க, இருக்கிறது செய்வோம். இல்லாத எத்தனை காரியங்களை பெற்றோருக்காக செய்கிறீங்க. இல்லை அந்த பெற்றோருக்காக நோன்பு வச்சு பெண்டிங் இருந்தால் நோன்பு வைங்க, அவர் ஜக்காத்து பெண்டிங் இருந்தால் ஜக்காத்தை வைங்க. அவருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்து ஹஜ்ஜு செய்யாமல் இருந்தால், ஹஜ்ஜு கடமையாக இல்லாட்டி செய்ய தேவையில்லை. உங்கள் தகப்பனார் வந்து வறுமையில் இருந்தார், மூத்தா போயிட்டார், அவருக்கு ஹஜ்ஜு கடமையாக ஆகலை. இப்போ நீங்கள் பணக்காரனை போயிட்டீங்க, நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டியதில்லை. ஏன் இல்லை, அவருக்கு ஹஜ்ஜு கடமையாக ஆகலை. உங்கள் தகப்பனார் வசதியாக இருந்தார் ஹஜ்ஜு செய்ய, ஆனால் செய்யாமல் போயிட்டார். இப்போ அவர் மீது கடமை இருந்துச்சு. இப்போ நீங்கள் பிள்ளை வசதி இருக்குது, நீங்களும் பிள்ளை வந்துட்டு உங்களுக்கு வசதி இருக்குது, நீங்கள் என்ன செய்யணும், தகப்பனுடைய ஹஜ்ஜை செய்யணும். அப்போ தகப்பனார் மீது ஹஜ்ஜு கடமையாக இருக்குதான்னு பார்க்கணும். அந்த கடமையாக இருந்த நிலையில் அவர், அல்லது தகப்பனாருக்கு இப்போ வசதி வருது, வசதி வர்ற நேரத்தில் வாதம் அடித்து படுத்துட்டார், அப்போ அவருக்கு கடமை கிடையாது. வசதி மட்டும் ஹஜ்ஜை கடமையாக்காது, போக்குவரத்துக்கு சக்தி இருக்கணும். மனிஸ்ததா இலைஹி சபீலா,
அந்த போய் சென்று வருவதற்கு சக்தி படைத்தவர்களுக்கு தான் ஹஜ்ஜிக உலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சென்று வருவதற்கு சக்தி இல்லாதனால அவங்க தகப்பனார் கோடீஸ்வரராக இருக்கிறாரு. கோடீஸ்வரராக எப்போ பணம் கிடைக்குது அப்போவே இணைஞ்சிட்டார். அவர் வந்து ஒரு வாதம் அடித்து விழுந்துட்டார். இவருக்கு ஹஜ்ஜி கடமை ஆகுமா? ஆகாது. இவருக்காக நீங்கள் செய்ய தேவையில்லை. பணக்காரராக இருந்தாலும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பணக்காரராகவும் இருக்க வேண்டும். ஹஜ்ஜு செய்ய சக்தி உள்ளவராக இருக்கும்போது அந்த ஹஜ்ஜி அவர் கடமையாக இருக்கணும். அப்போ தான் கடமையாகும். ஒரு ஆள் ஒரு தகப்பனார் இருக்கார். ஒரு 85 வயசில் தான் அவருக்கு ஆசை வருது. 85 வயசு ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார். 85-90 வயசில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். இப்போ கோடீஸ்வரன் ஆனாலும் அவர் ஹஜ்ஜி கடமையாகாது. ஏன் 90 வயசுக்காரங்க ஹஜ்ஜி செய்வான்? செய்ய முடியாது. 85 ஆன முடியாது. ஆனால் தள்ளாத வயசில் உள்ளதாகிடுவாங்க. இந்த காலத்தில் வந்து சிரமப்பட வேண்டியிருக்கு. அதிகமாக நெரிசலில் அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாகாது. அப்படிங்கும்போது நான் தகப்பனுக்கு ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படின்னு இவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவர் கடமையாகலை? அப்போ கடமையாவதான்னு பார்க்கணும். தகப்பனுக்கு தாய்க்கு வந்து ஹஜ்ஜோ நோம்போ ஜக்காத்து அதில் வரல. இந்த கடன்கிறது அடங்கிடும். ஜக்காத்து என்பதற்கு நேரடி ஹதீஸ் வரல. ஹஜ்ஜுக்கு நேரடியான ஹதீஸ் வருது. அதே மாதிரி வந்து நோம்புக்கு நேரடியான ஹதீஸ் வருது. தான தர்மம் செய்யலாமா என்பதற்கு வந்து கூடுதல் தர்மம் ஜக்காத்தில் உபரியா தர்மம் செய்யலாமா என்பதற்கு ஹதீஸ் வருகிறது. ஆனால் ஜக்காத்து தகப்பனுடைய ஜக்காத்தை புள்ள கொடுக்கலாம்ங்கிறதுக்கு நேரடி ஹதீஸ் வரல. ஆனால் இதில் எல்லாருக்கும் விளங்கும். இது பெரிய ஆய்வுலாம் தேவையில்லை. இந்த வாசகத்தை வச்சாலேயே அல்லாவின் கடனை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா அல்லாவுடைய கடனில் ஜக்காத்து அடங்கிறது. அந்த மாதிரி வகையில் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த யாராவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜக்காத்தை என்ன செய்யணும்? கொடுத்துட வேண்டும். அடுத்ததாக வந்து நம்முடைய வருவாய்களில் பலவிதமான வருவாய்கள் இருக்கிறது. நம்ம அதை கவனிக்காமல் சிலது மிஸ் பண்ணிடுவோம். நம்ம சம்பாத்தியம்னால என்ன வச்சுருப்போம்னா, ஒரு வியாபாரத்தின் மூலம் சம்பாதிச்சா தான் சம்பாத்தியம் நினச்சிக்கிட்டு இருப்போம். வியாபாரம் இல்லாத எத்தனையோ வகைகளில் என்ன செய்யலாம்? சம்பாத்தியம் வரலாம். அப்போ ஒவ்வொரு விஷயம் உதாரணமாக தேன் வச்சு ஒரு உற்பத்தி பண்ணுறான் ஒருத்தன். இதில் சம்பாதிக்கலாம்ல. தேனீக்களை வச்சு வளர்த்து செயற்கை முறையில் என்ன செய்யலாம்? அது இடங்களை வச்சு அதை வளர்க்குறாங்க. இயற்கையில் காடுகளில் வளர்கிற தேனி வேறு. நமக்கு சொந்தமான இடத்துல நம்மளாக தேனி வளர்த்தல் என்பது அது ஒரு தொழிலாக இன்றைக்கி இருக்குது. அப்போ தேனி வளர்த்து என்ன செய்கிறீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு லாபம் கிடைக்குது. இதெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய விஷயம். அந்த நிசாப் இருந்துச்சுன்னு சொன்னான், அவன்கிட்ட நிசாப் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் தேனி வளர்க்குறான்னா அந்த தேனி அமைப்பதற்கு செலவு பண்ணுவான். அந்த செலவு பண்ணுவது வந்து ஜக்காத்து கொடுத்த காசுலேருந்து செலவு பண்ணான்னா அது தேவையில்லை. அவன் ஜக்காத்து கொடுத்த காசுலேருந்து அந்த தேனி வளர்ப்பதற்குரிய அந்த கருவிகள், அந்த கூடுகள் அதெல்லாம் வாங்குறான்ல, அதெல்லாம் வாங்கி அதுக்குரிய இடங்களையெல்லாம் வாங்கி போடுறதுக்கு வந்து செலவழிக்கிறான்னு வைங்களேன். அது ஜக்காத்து கொடுத்த காசுலேருந்து வாங்கினான்னு சொன்னால் அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனுக்கு தேனி உற்பத்தி ஆகுமே, தேனி வரும்ல, தேனி எடுப்பான்ல, அது பெரிய பண்ணை மாதிரி வச்சு நடத்தினான்னு சொன்னால் அது பெரிய அளவில் வரும். அது பெரிய அளவில் என்ன செய்யும்? இப்போ 1 லட்சம் 2 லட்சம்லாம் கூட தேனி வச்சு என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்க முடியும். தேனி பண்ணையெல்லாம் இருக்குது. அப்போ அது மாதிரியான வருமானம் வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். கோழி பண்ணை வைத்து நடத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு கோழி வச்சு, கோழி வந்து பிராய்லருக்காக இறைச்சிக்காகவும் கோழி வளர்ப்பாங்க. அப்போ அந்த கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய லாபத்தைலாம் அது லாபமாக எடுக்கணுமா? எல்லாமே வருமானம் தானே. வருமானம் என்று சொன்னால் பலவிதமான வருமானங்கள் இருக்குது. அது மாதிரி வந்து காடை பண்ணை, கோழி பண்ணை, பட்டுப்புழு கூட வச்சு பண்ணை வச்சு நடத்துகிறாங்க. அதெல்லாம் வருமானம் தானே. பட்டுப்பூச்சி பூச்சி இருக்குது, அந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பாங்க. அதுக்கு இலதலையெல்லாம் போட்டு வளர்க்கும்போது என்ன செய்யும்? அதை சாப்பிட்டு என்ன செய்யும்? ஒரு கூடு மாதிரி உண்டாக்கும். அந்த கூடு மாதிரி உண்டாக்குறதுல நூலாக இருக்கும். அது மாதிரி அதை கொண்டு போய் சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு அதை எடுப்பாங்க. பட்டு நூலுங்கிற அதுலேருந்து தான் வரக்கூடியது. அப்போ அந்த அதிலேருந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம். இந்த பட்டுப்புழுவை வளர்ப்பதன் மூலமாகவும் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். அப்போ இதன் மூலமாக சம்பாத்தியம் வரணும். அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். என்ன வகையில் வேண்டாலும் வருமானம் வரலாம். இதில் தான் முயல் பண்ணை வைக்கலாம். முயல் பண்ணையை வந்து வச்சு உங்களை அதில் விற்க லாபம் தானே. எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ சாஃப்ட்வேரை நவீன காலத்தில் அதிலெல்லாம் என்ன செய்கிற சாஃப்ட்வேர்கள் மூலமாகவே ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து 5 லட்சம் 10 லட்சம் விற்கலாமே. ஒரு அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு பில்லிங் போடுற சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி அதை விற்கிறான். அதுக்கு ஒரு தொகை வருது. அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ல. அவனுக்கு கவனத்துக்கு வரமாட்டேங்குது. மக்களுக்கு என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி காசாக வந்து இப்படி கிடைக்கிறது, வியாபாரமாக வர்றது மட்டும்தான் வருமானம் நினைக்கிறாங்க. பல வகையில் என்ன செய்யும்? வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும். அது வந்து ஐடி தொழில்நுட்பத்தில் உள்ளதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அது ஒருத்தர் நிறுவனம் நடத்துகிறான். சம்பளம் வாங்குறவங்க வேறு, சம்பளத்தை வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அந்த தொழில் நடத்துவதற்கு 100-200 பேரை வச்சு வேலை வாங்குறான்னா அதன் மூலம் ஒரு பெரிய தொகை சம்பாதிப்பான்ல. அதுக்கு அவன் ஜக்காத்து கொடுக்க தான் வேணும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள் வியாபாரம் பண்ணலாம். வளர்ப்பு பிராணிகள் திங்கிறது இல்லாமல் அந்த வளர்ப்பு பிராணிகள் சிலது இருக்கும்ல, அதுகள்லாம் வளர்க்கிறது, அது மாதிரி உள்ளது. அது மாதிரி பல வகைகள் இருக்குது. பால் பண்ணை வச்சுருக்கிறான், அதன் மூலம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் இருக்குது. சுரங்கத்தில் கூட என்ன செய்யும்? ஒரு இடத்த வாங்கிட்டீங்க,
அந்த இடத்த வாங்கின பிறகு தோண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் கீழே தங்கம் கூட கிடைக்கலாம். புதையல் இல்லை, புதையல்ங்கிறது அது வேறு. இது தங்க துகள்கள் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து என்ன செய்யும், ஒரு டன் மண்ணை எடுத்தோம்னா அதில் செய்யும் 200 கிராம் தங்கம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ள வேலை அது. அது மாதிரி நம்முடைய நிலத்துக்கு கீழே என்ன செய்யலாம், தங்கங்கள் கூட அந்த கீழே கனிம வளங்கள்னு சொல்கிறாங்கல்ல, தங்க சுரங்கம்னா கோடாறுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்கள் இடத்துலையும் கூட கீழே இருந்து கிடைக்கலாம். அப்படி ஒருத்தர் கிடைச்சா என்ன செய்யணும்னா அது கூட ஜக்காத்தை கொடுத்துட்டு போ, அதில் உள்ள எல்லாத்தையும் கழிச்சிட்டு போக, அது உழைப்பது செலவு என்ன, அது வெட்டு கூலி என்ன, அது எவ்வளோ ஆழத்துக்கு நீ வெட்டியிருக்கிற, அதெல்லாம் போக உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்து என்ன செய்யணும், அந்த செலவு போக இது கையில் வருகிறதோ அதான வருமானம். அதற்கு இப்போ இந்த ஒருத்தன் இடம் வாங்குகிறான், கிரானைட் கல் கிடச்சிடும் அவனுக்கு கீழே. சாதாரண மண்ணுட்டு வாங்குவான், கீழே பார்த்தா என்ன சொல்ல மாட்டோம், அப்படி ஓடிட்டு வந்து கிரானைட் கல் கிடச்சிடும், அவனை எங்கேயோ கொண்டு தூக்கி விட்டுரும், அறுத்து விட்டானா. அதுலேருந்து அது கூட ஜக்காத்து விற்று காசாக்குறீங்களா? நிலத்துக்கு தான் ஜக்காத்து கொடுத்துட்டேன். நிலம் இல்லாமல் அதுலேருந்து கூட வருவாய்க்கு தனியாக கொடுக்கத்தானே வேணும். விவசாயத்துக்கு கொடுக்குறோமா இல்லையா? நிலத்தையும் கொடுக்குறோம், விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாத்துக்குமே ஜக்காத்து கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கும் கூட ஜக்காத்து இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பெட்ரோலுக்கே ஜக்காத்து. பெட்ரோல் என்னது ஒன்றுமே இல்லாத பொருள், அப்பவுமே கெட்டில் தோண்டி எடுக்கிறாங்க இவங்க. இந்த மதகவாதிகளுடைய பழைய காலத்து கருத்துப்படி பெட்ரோல்லாம் ஜக்காத்து கிடையாது. ஏன்? ஆனால் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் அவங்க பழைய வாத பிரகாரம் தான் தங்க வெள்ளியை தவிர எதுவும் கிடையாதுட்டாங்களே. தங்க வெள்ளியை தவிர வைரம் வைடூரியம் கோமேதகம் அதுக்கெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கெல்லாம் கிடையாதுன்னா அவங்க வாதப்படி பெட்ரோலும் கிடையாது தான். ஆனால் அந்த மதகுபாதிகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உள்ள அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பெட்ரோலுக்கு இருக்குங்கிறாங்க. பெட்ரோலுக்கு இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அவங்கள்ட்ட. நம்மகிட்ட அது சொத்து, அது வருவாய். பெட்ரோல்னால் எதாக இருந்தால் என்ன வந்தாலும் நீ கூட வருமானம் தானே உனக்கு. நம்ம சொல்கிறது அம்பாளிங்க அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்துங்கிற அந்த ஒத்த இதிலேயே எல்லாமே அடங்கிடும், எதுவும் தப்பிக்க முடியாது. வருமானம்னு எது அமைந்து விட்டது அனைத்திற்கும் நீ என்ன செஞ்சாவனு ஜக்காத்து கொடுத்தாங்க. நம்ம பெட்ரோலுக்கெல்லாம் என்ன செய்யணும், என்ன கணக்கில் இல்லை 2 தான் பெட்ரோல் எடுக்கிறான். அந்த குரூட் ஆயிலாகவே எடுத்து விற்கிறானா, குரூட் ஆயிலாகவே மொத்தமாக அப்படியே எடுத்து விற்கும்போது அதுக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும்ல, அதில் 2 கொடுக்கட்டும். பிரித்து விற்கிறானா, அதில் பல வகையாக பிரிக்கலாம்ல. குரூட் ஆயிலுங்கிறத பெட்ரோலாக பிரிக்கலாம், டீசலாக பிரிக்கலாம், மண்ணெண்ணெயை பிரிக்கலாம், அது தாராக என்ன செய்யலாம் அதை பிரிக்கலாம். பல விதமாக பிரித்து கூட விற்பாங்க. நீ என்னென்ன மாதிரி விற்று என்னென்ன மாதிரி கொண்டு வருமானம் வருது அதுக்கெல்லாம் என்ன செய்ய ஜக்காத்து. எந்த வகை உப்பு கூட கொடுத்தாகணும். ஒரு உப்பளம் வச்சுருக்குறோம், மீன் பிடிக்கிறான் ஒருத்தன், போய் இப்போ மீன் பிடிக்க போகிறான். ஒரு நாளைக்கு 2000 3000 5000 ரூபாய்க்கு மீன் பிடிக்கிறான். வந்து ஏலம் விட்றான், 5000 3000 10,000 ஏலம் போகுது. அது வருமானம் தானே. ஒரு மீன் பிடிக்கணும் முஸ்லீமாக இருந்தானே. ஆனால் நாங்களாம் மீனவர்கள் எங்களுக்கு ஜக்காத்துலன்னு சொல்ல முடியுமா? மீனவர்கள்னால் மீனுங்கிறது அல்லாஹ் கொடுத்த ஒரு வளம் தானே, சம்பாரித்து தானே வர்றீங்க. அப்போ மீன் பிடிக்கிறவர்கள் முஸ்லீமாக இருந்தால் கூட அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அந்த சம்பாத்தியம் நிசாபுக்கு மேலே இருந்தால், அவங்கள்ட்ட ஒரு 50-60 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால், மீன்பிடி மோகன் தினசரி ஒரு 5000 ரூபா கிடைச்சின்னு சொன்னால் அந்த 5000த்துக்குரிய ஜக்காத்து உங்களுக்கு என்னவாயிரும், கடமையாயிரும். நாங்கள்லாம் உழைப்பாளிகள்னால் அப்படி சொல்ல முடியாது. உழைப்பாளிகள்னால் அது ஆதாயம் கிடைக்கிது, அது கொடுக்கத்தானே வேணும். நிலக்கரி இருக்குது, தோண்டி எடுக்கணும், கறி தான் அது. அந்த நிலக்கறிக்கு ஒரு இருக்குது. மீன் செயற்கை மீன் பண்ணை வச்சு வளர்க்குறாங்க, இறால் பண்ணு வளர்க்குறாங்க. அதெல்லாமே வருமானம் தான். வருமானங்கிற பல வகையாக இருக்கிறது. அந்த எந்த வகையில் வந்தாலும் சரி, சர்வீஸ் சார்ஜுக்கு வாங்குகிறோம், ஒருத்தர் லேபராக இருக்கார் கூலி வாங்குறாரு, எல்லாமே வருமானம் தான். அப்போ எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம ஜக்காத்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் ஜக்காத்து கடமைகள் விஷயம் சொல்லிட்டோம். யாருக்கு என்னென்ன வகையில் இந்த ஜக்காத்தை செலவு பண்ணுறது, யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, சொந்தக்காரன் கொடுக்கலாமா, பணக்காரனுக்கு கொடுக்கலாமா, அப்படி ஜக்காத்து வாங்குறவனே ஜக்காத்து கொடுக்கலாமான்னு பல சந்தேகங்கள் அதில் இருக்குது. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.